Hallelujah. Thank you, Lord. Thank you, Daddy. Thank you, Daddy. Thank you, Daddy. Thank you, Jesus. Hallelujah. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? புதிய வருஷம் ஆரம்பித்து வாரங்கள், நாட்கள், மணித்துளிகள் எல்லாம் கடந்து போயிட்டே இருக்கு இல்லையா? அது யாருக்காகவுமே வெயிட் பண்றது இல்லை. ஆமென். Hallelujah. So மறுபடியுமா wish you all a very very happy new year. Amen. ஆமென். கர்த்தரோட சமூகத்துல ஆராதனை வேளையில சொன்னது போல எல்லா பாரத்தையும் இறக்கி வச்சுட்டு, அப்பா இன்னைக்கு என்னோடு நீங்க பேச போறீங்கப்பா, நீங்க பேச போற அந்த வார்த்தைப்பா என் வாழ்க்கைய மறுரூபம் ஆக்க போதுப்பா அப்படின்ற அந்த சிந்தையோட கூட தாகத்தோட கூட நீங்க வார்த்தையை கேட்க இங்க வந்திருந்தா நிச்சயமா தேவனோட தொடுதலை உணர்ந்தவங்களா இங்க இருந்து கடந்து செல்வீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் தேவன் பெரியவர், பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்யணும்னு விரும்புறாரு. ஆமென். கடந்த வருஷத்துல பார்க்கும்போது हिंदी दीदी है आप, मैं कोशिश करती हूँ कि मैं थोड़ा थोड़ा हिंदी में बात करूँगी, ठीक है? यीशु मसीह जीवित है, वो बहुत बड़ा कार्य करने वाले हैं. आज उसको आपके पास बात करने का है और बोलने का है, तुम डरो मत, तुम डरो मत, मैं तेरे संग हूँ, मैं बड़ा चमत्कार आपके जिंदगी में करूँगी. हालेलुया, हालेलुया. सो தேவன் கடந்த 3-4 மாதங்களா சொல்லிக் கொண்டிருக்க ஒரு காரியம் என்னன்னா, நீ யாக்கோப் என்றும் பூச்சியே, யாக்கோப் என்ற பூச்சி, உன்னை நீ சின்னதா நினைச்சிட்டு இருக்க, ஆனா நீ கவலைப்படாத, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ சின்ன கூட்டம், சின்ன பலத்தோட இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்க, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன், உன்னை ஒரு புழுவா இல்ல, என் கரத்துல ஒரு கருவியா உன்னை மாற்ற விரும்புறேன்னு கர்த்தர் சொல்லிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நான் ரொம்ப சின்னதா இருக்கேன், எனக்கு ஒருவேளை என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கவே இல்லையே அப்படின்னு ஒருவேளை ஒரு தாழ்வு மனப்பான்மையோடோ இல்ல ஒரு சின்ன மனசோட நீங்க இங்க வந்திருந்தா நம்ம வாசிப்போம். ஏசாயா 41:14-15 வரை. யாக்கோப் என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பூச்சின்னு யாக்கோபு அழைச்சிட்டு அடுத்த வசனத்துல இதோ வாசிக்கலாமா? இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான, போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரமாக்குகிறேன், பற்களுள்ள இயந்திரமாய் மாற்றுகிறேன். ஹல்லேலூயா. நீ புழுவா இருந்த வரைக்கும் நான் உன்னை கரத்துல தூக்கிட்டு அப்படியே அரவணைச்சு உன்னை அழைச்சிட்டு போயிருந்தேன். ஆனா இந்த வருஷத்துல உன்னை என் கரத்துல எடுத்து நான் பயன்படுத்த போறேன். ஹல்லேலூயா. நீங்க ஸ்கிரீன்ல அந்த பிக்சர் பாத்தீங்களா? கர்த்தர் கரத்துல வச்சிருக்கிறப்போ இப்படி நம்ம கர்த்தர் கரத்துல அப்படி சேஃபா இருப்போம். ஆனா இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? அவரோட ரைட் ஹேண்ட்ல நம்மளை எடுத்து ஒரு கூர்மை உள்ள பற்கள் உள்ள ஆயுதமா நம்மளை பயன்படுத்த விரும்புறாரு. ஹல்லேலூயா. சோ அந்த புழுக்கும் அந்த கூர்மையான ஆயுதத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க? அந்த ப்ராசஸ். அந்த புழுவா இருக்கும்போது அப்பா நம்ம கொஞ்சம் கண்ணீர் விட்டுட்டா போதும், என்ன பண்ணுவாரு? அழுகாதன்னு நமக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி நிறைய காரியங்களை நம்மளை சுத்தி செய்து கொண்டே இருப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த ஒரு புழு ஒரு பட்டாம்பூச்சி ஆகிறதுக்கு அந்த லாவா பியூப்பா அப்படின்ற ஸ்டேஜஸ், மெட்டமார்போசிஸ் நம்ம சொல்லுவோம். அந்த புழு அதை சுத்தி ஒரு ஒரு அட்மாஸ்பியரை சூழ்ந்து அமைச்சுக்கும். அந்த இருட்டுக்குள்ள அது ரொம்ப நாள் இருக்கும். அதுலதான் அது பண்படுத்துகிற காலம். சில நேரம் கர்த்தர் ரொம்ப அமைதியா நம்ம வாழ்க்கையில இருக்கிறது போல நமக்கு தோணும். அதுதான் நம்ம வாழ்க்கையில பண்படுத்துகிற காலம். அந்த பண்படுத்துகிற காலத்துல நம்ம சரண்டர் பண்ணி நம்ம வாழ்க்கையில விட்டு கொடுக்கும் போது அது அப்படியே வெடிச்சு ஒரு பட்டாம்பூச்சியா வெளியில வரும்போது கர்த்தர் உயர நம்மளை பறக்க செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம புழுவா இருந்த காலம் மாறி கர்த்தர் இப்ப என்ன பண்றாரு? நீ போ. You are not only called, but I am commissioning you to go to the end of the nations to preach the gospel. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை அழைக்க மட்டும் இல்ல, கர்த்தர் ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காரு நம்ம வாழ்க்கையில, சரிங்களா? நம்மளை அழைக்கிற தேவனா மட்டும் இல்ல, நம்மளை பயன்படுத்துகிற தேவனா. ஆமென், ஹல்லேலூயா. நம்மளை அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன். ஆமென். நான் துபாயில இருக்கும்போது எங்க சர்ச்சோட தரிசனம் evangelize, equip, empower.
என்ன தேவன் அழைத்தார். ஒரு கர்த்தர் அறியாத மார்க்கத்திலிருந்து என்னை அழைத்தார். என்னை அழைச்சு கர்த்தர் என்னை பண்படுத்தினார், நிறைய என்னை அரவணைச்சார், என்னை வழி நடத்தினார், அநேக காரியங்களை எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்தார். தரிசனம் உள்ள ஒரு சபையில என்னை நாட்டப்பட்டார். அந்த சபையோட தரிசனம் இவாஞ்சலைஸ், போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அவங்க எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணும், மறுபடியும் அவங்கள சுவிசேஷம் அறிவிக்கும்படி எம்பவர் பண்ணி அனுப்பிச்சுட்டே இருக்கணும். இப்படி ஒரு தரிசனத்துல இருந்து நான் வந்தேன். தேவன் என்ன ஒரு புழுவாதான் நான் வந்தேன், ஆனா மறுரூபமாக்கி இன்னொரு தரிசனத்தோட இணைக்கிறாரு. டீச், ட்ரெயின், டிரான்ஸ்ஃபார்ம். நீ நிறைய கட்டிட்டது போதுமா? நான் உன் வாழ்க்கையில நிறைய டெபாசிட் பண்ணிருக்கேன், நீ இந்திய தேசத்துக்கு போமா. என் வாழ்க்கையில எல்லாமே செட்டில்டா இருந்தது. துபாயில நல்ல வேலை இருந்தது, ஏர்போர்ட் ஃப்ரீ ஜோன்ல வேலை, நல்ல சேலரி, சாப்பாடு, வண்டி எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க. லைஃப் இஸ் செட்டில்டு. கல்யாணம் பண்ணி குழந்தைலாம் பிறந்தா இன்னும் வீடு கட்டி, இதுதானே நம்ம வாழ்க்கையோட இது. சடன்லி த கால் ஆஃப் காட், சடன்லி காட் இஸ் சேயிங், இது உன்னோட தேசம் இல்லம்மா, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போமா. அங்க ஒரு தரிசனத்தோட நான் உன்னை இணைக்க போறேம்மா, அங்க நீ டீச் பண்ண போறமா, நீ ட்ரெயின் பண்ண போறமா, அநேக ஜனங்களை நான் மறுரூபமாக்க போறமா. ஹalleluya. சோ அந்த தரிசனத்துல தேவன் அழைச்சு, இந்த தரிசனத்தோட தேவன் இணைச்சு இன்றைக்கும் தேவன் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கார். ஹalleluya. சோ நம்மளோட சர்ச்சோட தரிசனம் என்ன? இது எங்க பாஸ்டர் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா அவரோட ஊழியத்தோட கனி. நம்ம பாஸ்டர் சந்தோஷப்படணும்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் அந்த தரிசனத்தை எடுத்துக்கொண்டு அநேக தேசங்களுக்கு போய் கர்த்தரோட சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது பாஸ்டர் சொல்வாரு, வார வார தேவ வார்த்தை இந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்தேன், ஆனா இந்த பிள்ளைங்க பெற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தி இன்னைக்கு பயனுள்ள கருவிகளாக நின்றுட்டு இருக்காங்களேன்னு தேவன், பாஸ்டர் மட்டும் இல்ல, தேவனும் மகிழ்ந்து களி கூறுவார். ஹalleluya. சோ நம் சபையின் தரிசனம் டீச், ட்ரெயின், டிரான்ஸ்ஃபார்ம். சோ இந்த வருஷத்துல கூட கர்த்தர் அநேக கிங்டம் பில்டர்ஸ், ராஜ்யத்தை கட்டுகிற ஆட்களை எழுப்பும்படியா கர்த்தர் பேசிக்கொண்டே இருந்தாரு. சோ அந்த தரிசனத்துக்கு நேரா நம்ம அநேக பைபிள் காலேஜஸ்ல டீச் பண்ணிட்டு இருந்தோம், அநேக பைபிள் காலேஜ்ல இணைஞ்சு ஊழியம் பண்ணோம். ஆனா இந்த வருஷம் நம்மளே பைபிள் காலேஜ் ஆரம்பிக்கும்படியா தேவன் கிருபை செய்தார். ஹalleluya. ஃபேத் அகாடமி அப்படின்ற அந்த பைபிள் காலேஜ் ஆரம்பிக்கும்படியா கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கார். அது மட்டும் இல்ல, சர்டிபிகேட் கோர்ஸ், டிப்ளமா கோர்ஸ், பேச்சுலர் கோர்ஸ், மாஸ்டர் கோர்ஸ், இதெல்லாம் நடத்துறதுக்கு கர்த்தர் அருமையான அந்த ஒரு ப்ளூ பிரிண்ட்டை கொடுத்துட்டே வராரு. இன்னும் நான் வியப்பா பார்த்துட்டு இருக்கேன். அப்பா உங்க கரத்துல எங்களை நாங்க தரோம்ப்பா, நீங்க பயன்படுத்துங்கப்பா, அநேக பிள்ளைங்களை ராஜ்யத்தை கட்டும்படியா எழுப்புற அந்த அபிஷேகத்தினால நிரப்புங்கப்பா, வேற எந்த நோக்கத்தோடு இல்லப்பா, உம்முடைய ராஜ்யம் கட்டப்படணும்ப்பா. ஹalleluya, ஹalleluya. வருகிற புதன்கிழமை ஈவினிங் 6 o'clock ஓரியன்டேஷன் கிளாஸ் இருக்கும். நீங்க எல்லாருமே நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க. இன்னும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அழைச்சிட்டு வாங்க. வித்தியாசமா இருக்கும். தேவனோட மூல பாஷையை ஆதாரமா வைத்து நிறைய காரியங்கள் கற்றுக் கொடுக்கப்படும். நீங்க எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்கன்னு தெரியல. நான் என்ன கற்றுக்க போறேன், அந்த ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ்ல தேவன் என்ன எப்படி உருவாக்க போறாருன்னு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். சோ தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். ஹalleluya, ஹalleluya. So God is a big God. ஏசப்பா எப்பவுமே ஒரு மனுஷனை அழைப்பாரு, அவரை அரவணைப்பாரு, அவரை சீர்படுத்துவாரு, அவரை பயன்படுத்துவாரு. அப்படியே உங்க வாழ்க்கைய ஒரு நிமிஷம் கண் மூடி யோசித்து பாருங்களேன். எங்க இருந்து என்ன ஏசப்பா அழைத்தாரு? நான் எங்க இருந்தேன்? என்னை அழைச்சாருல்ல. यीशु मसीह ने मुझे बुलाया, मैंने नहीं गया उसके पास, मैंने नहीं गया, उसके नाम तक मुझे मालूम नहीं, लेकिन उसने मेरे नाम से मुझे पुकारा, मुझे बुलाया और बोला, बेटी मैं तेरे साथ हूँ, मैं तेरे साथ हूँ, तेरे लिए मैं सब कुछ करूंगी. मैंने मेरी जिंदगी को दिया, क्या और कुछ तेरे लिए चंगाई में नहीं दूंगी, तेरे लिए मैं प्रॉपर्टी नहीं दूंगी, घर नहीं दूंगी, सब मैं दूंगी. हालेलुया, हालेलुया. क्योंकि उसका नाम यहोवा राफा है. यहोवा राफा माने वो हमको चंगाई देने का परमेश्वर है. हालेलुया, हालेलुया. और जीवनुள்ள தேவன். हालेलुया. சொல்லுங்களேன், ஏசப்பா என்ன அழைச்சாரு, அரவணைச்சாரு. நிறைய நேரம் அந்த அரவணைப்பிலேயே இருந்துடணும்னு நினைப்போம். ஆனா ஏசப்பா என்ன பண்றாரு, நம்மள கரெக்ட் சீர்படுத்துறாரு. சீர்படுத்தி என்ன பண்றாரு, அந்த ராஜ்யம் கட்டுமானம் பணியாளரா என்னை பயன்படுத்துறாரு. ஹalleluya.
எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கீங்க? என்னை அழைச்சிருக்காரு. சில பேர் இன்னும் நான் அரவணைப்புல தான் இருக்கேன், பேப்டிசம் இப்பதான் எடுத்தம்மா, அதுக்குள்ள என்ன சீர்படுத்துறதுக்கெல்லாம் கூட்டு போயிட போறாரு. அவருக்கு தெரியும் எப்ப என்ன செய்யணும்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நல்ல தேவன். He will call you, he will carry you, he will correct you and he will commission you. ஹல்லேலூயா. அழைப்பாரு, அரவணைப்பாரு, சீர்படுத்துவாரு. அதோட நம்ம உட்கார்ந்துடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அந்த சீரமைப்புலயே உட்கார்ந்துட்டு தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிறது இல்ல. தேவனுக்காக எதையாலும் நான் செய்யணும். இந்த புது வருஷத்துல நம்ம மனசுல, அப்பா எனக்காக எவ்வளவோ காரியங்கள் நீங்க செய்திருக்கீங்க அப்பா, அப்பா எனக்காய் மறுத்தீரே, அப்பா உமக்காய் நான் வாழ்வேன்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சிஎம்சி ஹாஸ்பிட்டல்ல ஜான் பிறந்தப்போ எனக்கு தகுதியே இல்லை. ஃபர்ஸ்ட் பிள்ளையே பிறக்காதுன்னு டாக்டர் எழுதி கொடுத்த கேஸ். ரெண்டாவதெல்லாம் பிள்ளை பிறக்குமானெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அந்த பிள்ளைய என் கையில சுமந்துட்டு நான் பாடின ஒரு பாட்டு, அப்பா எனக்காய் மறுத்தீரப்பா, நான் உமக்காக வாழ்வேன்ப்பா, எனக்காக மறுச்சிங்கப்பா, நான் உமக்காக வாழணும்ப்பா. இன்னும் என் வாழ்க்கையில எவ்வளோ ஆயுசு நாட்கள் இருக்கோப்பா, அது நான் உமக்கென்று வாழ விரும்புறேன்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் ஒரு ஆக்சிடென்ட்ல செத்திருக்க முடியும் அக்கா, நான் ஒரு டெலிவரியில செத்திருக்க முடியும் அக்கா, ஆனா இன்றைய தினத்துல ஜீவனோட நான் இங்க உட்கார்ந்துருக்கேன்னா அது தேவனோட சுத்த கிருபை இல்லையா? எனக்கு ஜீவனை தந்தாரே, எனக்கு சந்தோஷம் தந்தாரே, எனக்கு மகிழ்ச்சியை தந்தாரே. இன்னும் எத்தனை பேர் மரித்து கொண்டு இருக்காங்களே, அந்த ஜனங்களை மீட்கும்படியா தேவன் நம்மளை பயன்படுத்தும்படியா இன்றைய தினத்துல இறங்கி வந்திருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் தேவன் பெரிய தேவன், நம் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். உபாகமம் 32:10 வாசிப்போம். பாழான நிலத்திலும் ஊளையிடுதலில் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், இது என்னோட வசனம், இது என்னோட வசனம்ப்பா, நான் பாழான நிலத்துல இருந்தப்பா, ஊளையிடுதல் உள்ள அந்த வெறுமையான அவாந்திரத்துல அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தப்பா. ஆனா அவர் என்ன பண்ணாரு? அவர் என்ன கண்டுபிடித்தாரு, அவர் என்ன நடத்தினாரு, அவர் என்ன உணர்த்தினாரு, அவர் தமது கண்மணிய போல என்ன காத்துக்கொண்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷம் நம்மளோட வாக்குத்தத்தம் என்னன்னா, ஆதியாகமம் 28:15. அது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். இந்த வசனம் யாரை குறிச்சு சொல்லுது தெரியுங்களா? யாரை குறிச்சு சொல்லுதுன்னா யாக்கோப. அந்த இடத்துல தானே தேவன் யாக்கோபை கண்டுபிடிச்சாரு. அவன் ஒண்ணும் இல்லாத ஒரு சூழ்நிலையில அழுது எனக்கு யாருமே இல்லைன்னு அவன் கதர்ன அந்த சூழ்நிலையில தேவன் யாக்கோபை கண்டுபிடிச்சு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. அதே வாக்குத்தத்தத்தை தான் தேவன் சபைக்கு இந்த வருடத்துல கொடுத்தாரு. ஹல்லேலூயா. வாசிப்போம். ஆதியாகமம் 28:15. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து உன்னோடு இருந்து मैं तेरे साथ हूं, இந்த தேசத்துக்கு உன்னை जिधर भी जाते हो मैं तेरे साथ ही आऊंगा, இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், दोबारा तुम्हें वापस लेके आऊंगा, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். जो भी वचन में आपके लिए दिया ना वो जरूर हम पूर्ति करेंगे. हालेलुया. जरूर मैं आज बोल रही हूँ ना, मैं आपको चंगाई दूंगी, जरूर उस वचन को मैं पूर्ति करूंगी. हालेलुया, हालेलुया, हालेलुया. நான் உன்னோட இருந்து, கர்த்தர் சொல்றார் நான் உன்னோட சொல்லுங்கப்பா, நீங்க என் கூட இருக்கீங்கப்பா, நீங்க என் கூட இருக்கீங்கப்பா. நம்ம எவ்வளவு இந்த வருஷம் நம்ம எவ்வளவு வாய்களை திறந்து அதை அறிக்கை செய்யறோமோ அந்த வார்த்தையில இருக்கிற ஜீவன் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யும். ஹல்லேலூயா. நம்ம பைபிளை சைலண்டா படிக்கிறது வேற, ஆனா இந்த வருஷம் வாய்களை திறந்து அந்த வார்த்தையை அறிக்கை செய்ய செய்ய செய்யதான் அந்த வார்த்தையில இருக்கிற ஜீவன் நம்ம வாழ்க்கையில பரிபூர்ணமா செயல்படும். ஹல்லேலூயா. சொல்வோமா? நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் இருந்து, செகண்ட் காத்து, வர பண்ணி, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன். ஆமென்.
ஆமென். கர்த்தர் எனக்கு சொன்னதை செய்யாம இருக்க மாட்டார். ஹalleluya. அந்த ஒரு விசுவாசம் இன்றைய தினத்துல என் வாழ்க்கையில உண்டாகணும் தேவன் விரும்புறாரு. ஆமென். இந்த 2026 பார்த்தா இட்ஸ் a year of 4 dimension. சொல்லுங்க, இந்த வருஷம் தேவன் என்ன 4 டைமென்ஷன்ல நடத்திட்டு இருக்காரு. ஜனவரியில இருந்து நம்மள நடத்திட்டு இருக்காரு. 4 டைமென்ஷன். சொல்லுங்க, 4 D's. Divine appointment, divine alignment, divine advancement, divine accomplishment. என்னக்கா மறுபடியும் சைனீஸ்லயே பேசுறீங்களே? ஓகே. டிவைன் அப்பாயின்மெண்ட்னா தெய்வீக சந்திப்பு. இந்த வருஷம் தெய்வீக டிவைன் என்கவுண்டர்ஸ் என் வாழ்க்கையில உண்டாகும். ஆமென். வேணும்ன்றவங்க மட்டும் ஆமென் சொல்லிக்கலாம். இந்த வருஷம் என் வாழ்க்கையில டிவைன் என்கவுண்டர். ஒரு டிவைன் என்கவுண்டர் இல்லாட்டி என் வாழ்க்கையில வேற மாற்றமே வராது. எனக்கு அந்த டிவைன் என்கவுண்டர் வேணும்ன்றவங்க மட்டும் ஒரு ஆமென். எனக்கு ஒரு டிவைன் சந்திப்பு, ஒரு தெய்வீக சந்திப்பு இந்த வருஷம் எனக்கு உண்டாகும். ரெண்டாவது டிவைன் தெய்வீக சீரமைப்பு. ஹalleluya. கர்த்தரோட கரத்துல நான் வேமா இருந்து வெப்பனா மாறணும். அதாவது ஒரு புழுல இருந்து நான் ஒரு கருவியா மாறணும்னா என் வாழ்க்கையில சில காரியங்கள் அலைன் ஆக வேண்டியது இருக்கு. ஹalleluya. தெய்வீக சீரமைப்பு. அடுத்தது டிவைன் அட்வான்ஸ்மென்ட், தெய்வீக முன்னேற்றம். அப்படியே நம்மளை விட்டுருவாரா தேவன்? சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்ல, அப்பா இத்தனை ஜனங்க வந்துட்டாங்க, அப்படியே விட்டுட்டு போயிட்டாரா ஏசப்பா? என் தேவன் அப்படியாப்பட்ட தேவன் இல்ல. என்ன இருக்கு அத பெருக்கி அநேகரை போஷிக்கிற தேவன். ஹalleluya. எங்க அப்பா யாரு? அநேகரை போஷிக்கிற ஒரு அப்பா. ஹalleluya. என்ன வெறுமையா அங்கேயே கண்ணீரோட விடுகிற அப்பா என்னோட அப்பா கிடையாது. நான் சேவிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். ஹalleluya. மூன்றாவது டிவைன் அட்வான்ஸ்மென்ட், தெய்வீக முன்னேற்றம். தேவன் மூன்றாவது தெய்வீக முன்னேற்றம். நான்காவது தெய்வீக அக்கம்ப்ளிஷ்மென்ட், தெய்வீக பரிபூரணம். ஹalleluya. ஹalleluya. தேவன் என்ன எப்படி எல்லாம் நடத்துவாரு? ஃபர்ஸ்ட் தெய்வீக சந்திப்பு என் வாழ்க்கையில உண்டாகும். ரெண்டாவது தெய்வீக சீரமைப்பு. மூன்றாவது தெய்வீக முன்னேற்றம். நான்காவது தெய்வீக பரிபூரணம். இந்த வருஷம் எனக்கு அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர்? ஹalleluya. 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 தெய்வீக அப்பாயின்மெண்ட் சந்திப்புனா கைரோஸ் சீசன். என் வாழ்க்கையோட அப்பாயிண்டட் டைம், என் வாழ்க்கையில அடைத்த கதவுகள் எல்லாம் திறக்கிற ஒரு நேரம். ஆமென். ஹalleluya. தெய்வீக அலைன்மெண்ட்ல சில காரியங்களை என் வாழ்க்கையில சீர்படுத்தினதுக்கு பிறகு you will be in the right place at the right time with the right miracle. எல்லாமே ரைட்டா நம்ம வாழ்க்கையில நடந்துட்டே இருக்கும். சில நேரம் பார்த்திருக்கீங்களா, எல்லாமே தப்பா நடக்கும். ஒரு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை குடும்பத்துல போட்டு அலக்கடிச்சிட்டு இருக்கும் குடும்பத்தை. தேவன் சொல்றாரு எல்லாத்தையும் நான் அலைன் பண்றேன். தூங்க முடியாம அநேகர் இரவுல தூங்க முடியல, அசுத்த ஆவிகள் அலக்கடிக்குது, என்னென்னமோ சொல்றீங்க. ஒரு பிரச்சனை போனா ஒரு பிரச்சனை, அந்த விச் கிராஃப்டோட பவர்ஸ். இந்த வருஷத்துல தேவன் நம்ம வீடுகள்ல ஒரு அலைன்மெண்ட், நம்மளுக்குள்ள ஒரு அலைன்மெண்ட், ஒரு சீரமைப்பை தேவன் கொண்டு வரார். ஆமென். ஹalleluya. அது மட்டும் இல்ல, தெய்வீக அட்வான்ஸ்மெண்ட்னா நான் முன்னேறி செல்வேன். ஹalleluya. என் வாழ்க்கையில ப்ரமோஷன்ஸ் உண்டாக போகுது. நான் இருக்கிற வண்ணமாவே இருக்க மாட்டேன். God is going to give me mighty promotions in my life. அது மட்டும் இல்ல, கிறிஸ்துவோட ஃபுல்னஸ், the fullness of Christ எனக்குள்ள இருந்து தேவனுக்கென்று ஒரு glory carrier-ஆ, ஒரு மகிமையின் பாத்திரமா தேவன் என்ன நடத்த போறார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. சோ முதலாவது தெய்வீக அப்பாயின்மெண்ட் வாசிப்போம். ஆதியாகமம் 28:12 இருந்து 14 வரை. அங்கே அவன் ஒரு ஆதியாகமம் 28:12 இருந்து 14 வரை வாசிப்போம். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போலிருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்.
நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபுன்னு ஒரு மனுஷன் நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அந்த மனுஷன் என்ன பண்ணா, அவங்க அப்பா 27வது அதிகாரம் வாசிக்கும் போது ஈசாக்கோட கண்கள் எப்படி இருந்ததா, இருளடைஞ்சு இருந்ததா, அவன் கண்கள் தெரியாதவனா இருந்தானா. இன்னைக்கு சொல்லுங்களா, அப்பா இந்த வேதத்தை அறிந்து கொள்ளும்படியா எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுங்கப்பா. ஈசாக்கோட கண் எப்படி இருந்ததா, 27:1 நம்ம வாசிக்கும் போது அவனோட கண்கள்ல இருள் இருந்ததா, அவன் கண்கள் தெரியாத ஒரு மனுஷனா இருந்தானா. அதனாலதான் அவன் யாரு நம்ம முன்னாடி நிக்கிறாங்கன்னு கூட தெரியாதவனா இருந்தானா. இன்னைக்கு நிறைய நேரம் இது சாத்தான் குரலா கர்த்தர் குரலா, சாத்தான் குரலா கர்த்தர் குரலா. நம்ம எப்ப நம்மளோட ஆவிக்குரிய கண்கள் இருள் அடையுதோ அப்ப அந்த பகுத்தருகிற ஆவி நம்ம வாழ்க்கையில செயல்படாம இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்களா, அப்பா இந்த வேதத்தை புரிஞ்சுக்கொள்ளப்பா, என் வாழ்க்கையில அப்படியே அபியாசிக்க பிரகாசமுள்ள மனக்கண்கள் எனக்கு கொடுங்கப்பா. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பொய்யின் நிமித்தம் அவன் ஒரு பொய் சொல்லி தன் அண்ணனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டுட்டான். தெரிஞ்சதும் அவனோட அண்ணன் அவன் மேல ரொம்ப கோவிச்சுக்கிறான். அவன் அந்த நேரத்துல அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க, நீங்க இங்க இருந்து போயிரு, மாமா வீட்டுக்கு நீ போயிரு. பதனராம்ல இருக்கிற பர்ஷிபால இருந்து பதனரானுக்கு அவன் போற அந்த சூழ்நிலையில அவன் போறான். அந்த பர்ஷிபால இருந்து பதனராமோட டிஸ்டன்ஸ் என்னன்னா ஆல்மோஸ்ட் 500 கிலோமீட்டர்ஸ் வச்சுக்கோங்களேன். 500 கிலோமீட்டர்ஸ். யோர்தான் வெள்ளம் அப்படியே பாய்ந்து பிரவாகிக்கிற வெள்ளங்கள்லாம் அங்க இருக்கும். வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும், ஜீவன்கள். அதாவது ரொம்ப இருளான ஒரு காரியத்துல அவன் தன்னோட வாழ்க்கையில அம்மா இல்ல கூட, அப்பா இல்ல கூட, அண்ணன் இல்ல கூட, ஒருத்தருமே இல்ல. அவன் தனியா பிரயாணப்பட்டு ஆல்மோஸ்ட் 70 கிலோமீட்டர் நடந்துட்டான். ஒரு மனுஷன் 70 கிலோமீட்டர் நடக்கணும்னா எத்தனை நாட்கள் ஆகும்? நம்ம 70 கிலோமீட்டர் நடக்கணும்னா சத்வாச்சாரியில இருந்து இந்த இடம் 3 to 4 கிலோமீட்டர்ஸ். இது மாதிரி 70 கிலோமீட்டர் நடக்கணும்னா எத்தனை நாட்கள் ஆகும்? 3.5 days. ஓகே, சொல்றாங்க 2 daysல 70 கிலோமீட்டர்ஸ் நடக்க முடியும் அப்படின்றாங்க. அந்த காலத்துல பீப்புள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து மேபி ஃபாஸ்டா நடந்திருக்கலாம். ஓகே, ஸோ 70 கிலோமீட்டர்ஸ் ஒரு மனுஷன் நடந்துட்டான். அந்த 70 கிலோமீட்டர் அவன் நடக்கும்போது அவன் மனசுல இருந்த அந்த வியாகுலம் எப்படி தெரியுமா? அப்பா எங்க அம்மா தான் இதெல்லாம் செய்ய சொன்னாங்க, நான் அப்பா கிட்ட போய் சொன்னேன், என் அண்ணனை நான் ஏமாத்தினேன், ஐயோ இன்னைக்கு நான் தனியா இருக்கேனே, யாருமே இல்லை, எனக்கு கூட பயமா இருக்க, நான் செத்து போயிருவேனா இந்த பிரயாணத்துல அப்படின்னு வாக்குத்தத்தம் எல்லாமே அவன் கிட்ட இருக்கு. ஆனா அவன் வாழ்க்கையில தனியா விடப்பட்ட அந்த சூழ்நிலையில அவன் நடந்து போயிட்டே இருக்கான். போயிட்டே இருக்கான். வேற எந்த இடத்துலயும் அவன் அந்த கல்லை எடுத்து படுத்திருக்கலாம். ஆனா ஒரு இடம் வரும்போது அவன் டயர்ட் ஆகுறான். அந்த இடம் வந்தப்ப அவன் டயர்ட் ஆயிடுறான். அவனால முடியல, அவனோட மாம்ச பலம் நிக்கவே முடியல. அவன் அப்படியே என்ன பண்றான், ஒரு கல்லை எடுத்து தலைய சாய்த்து படுத்துடுறான். அவனுக்கு தெரியாது அவங்க தாத்தா அந்த இடத்துல ஒரு பலிபீடம் கட்டினாருன்னு. அதனால தான் நான் சொல்ல, தாத்தாக்களே பாட்டிகளே உங்க பேர பசங்களுக்காக உங்க பிள்ளைங்களுக்காக தயவு செய்து ஜப விதைகளை விதைங்க, அறுவடைய அவங்க பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. வேற எங்கேயோ அவன் படுத்திருக்கலாம், ஆனா அவன் படுத்தது இட் வாஸ் a holy ground. அந்த ஹோலி கிரவுண்ட்ல மாம்சத்துக்கு வேலையே இல்லை. அந்த மாம்சம் என்ன ஆச்சு, அப்படியே படுத்துருச்சு. படுத்துட்டு இருக்க டைம்ல அவர் என்ன பாக்குறாரா, ஒரு சொப்பனம் பாக்குறாரா. அந்த சொப்பனத்துல ஏணி எங்க நிக்குதான், ஒரு பூமியிலிருந்து ஒரு ஏணி வானத்துக்கு நேரா போச்சான். அந்த ஏணியோட நுனி எதை தொட்டுச்சான், வானத்தை தொட்டுச்சான். அதோட இருந்ததா தேவ தூதர்கள் எப்படி இருந்தாங்களா? ஒரு கொஸ்டின், தேவ தூதர்களுக்கு ஏன் ஏறினாங்க, ஏன் இறங்கினாங்க? அந்த ஏணி இருக்கா? ஓகே, தேவ தூதர்களுக்கு விங்ஸ் இருக்கே, மெடிடேட் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. why they had wings? ஏன் ஏறினாங்க, ஏன் இறங்கினாங்க? ஏன் அப்படி ஒரு தரிசனம் யாக்கோபுக்கு? ஹல்லேலூயா. அந்த ஏணி எங்கிருந்து புறப்பட்டது? பூமியிலிருந்து புறப்பட்டு நுனி வானத்தை எட்டி இருந்தது. அங்க தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமா இருந்தாங்க. அந்த ஏணியின்
எங்க நின்னாரு? கீழையா நடுவுலையா? மேலே நின்று கர்த்தர் என்ன சொன்னாரு? யாக்கோபுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் உன்னை சந்ததிய நான் ஆசீர்வதிப்பேன், எல்லா டிரெக்ஷன்லயும் அவங்க பரம்புவாங்க, நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் நான் இருப்பேன், இந்த இடத்தை நான் உனக்கு. ஒருத்தன் ஒட்டஞ்சி போய் ஒன்னும் இல்லாம இருக்கான், ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி, ஒரு 100 ஏக்கர் ப்ராப்பர்ட்டிய ரெஜிஸ்டர் பண்ணி தர உனக்கும் உன் பிள்ளைங்களுக்கும் சொல்லிட்டாரு. எப்படி இருக்கும்? அதானே சொன்னாரு, நீ படுத்திருக்கிற பூமி உனக்கும். என் தேவன் அப்படியாப்பட்ட தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் உடைஞ்ச சூழ்நிலை, அவன் யாருமே இல்ல அவனோட வாழ்க்கையில. அப்பா எனக்கு எதுவுமே இல்லைன்னு இருக்கிற வெறும் கையா இருந்த ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் வந்து ஒரு 100 ஏக்கர் ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன், ஒரு 10,000 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்டை கொடுத்து, இந்தா நீ பயப்படாத, உன் பிள்ளைய பத்தி தானே நீ பயப்படுற, உன் சந்ததியை பத்தி தானே நீ பயப்படுற, உன் வாழ்க்கையை பத்தி தானே நீ பயப்படுற, இந்தா ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட், உன் பேர் எழுதி ரெஜிஸ்டர் போட்டு சீல் போட்டாச்சு. ஹல்லேலூயா. கல்யாணமே நடக்கலையப்பா, நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடவே மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா அவன் பார்க்கறான், அப்பா இது என்ன, அவனுக்கு அதை கிரகிக்க கூட முடியல. அதை இந்த ஏனி என்ன, இந்த தேவதூதர்கள் என்ன, இதுக்கு ஏன் இந்த விங்ஸ் இருக்கு நடக்கிறாங்க. அவன் அப்பதான் அவனுக்கு யாரு வெளிப்படுறாங்கன்னா, தேவன் யாருன்ற இன்ட்ரோடக்ஷனை தேவன் அவரையே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு. பாருப்பா, நான் யாரோட தேவன்? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு தெரியாது, அந்த கனவு காணும் போது தெரியாது, நம்மெல்லாம் ஜபிக்கும் போது தேவன் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்ற ஒரு மேன்மையான ஸ்தானத்தை அவன் பெற்றுக்கொள்ள போறான்னு அன்னைக்கு அவனுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அன்னைக்கு அவனுக்கு தெரியாது. அந்த இடத்துல அந்த டிவைன் அப்பாயின்மெண்ட் அவன் வாழ்க்கையில உண்டாகுது. கர்த்தர் சொல்றாரு, அந்த படி பாக்குறல, நான் உன்னை படிப்படியா ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. உன்னோட விசுவாசத்தோட முதல் படிய நீ வாக்குத்தத்தம் வாங்கிட்டல, பின்னாடி பார்க்காத, நீ படிப்படியா அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கொண்டு அந்த படியில நீ ஏற ஏற நீ என்ன மட்டும் பாரு. படிக்கட்டு நம்ம ஏறும்போது எப்படி ஏறுவோம்? இப்படி பார்த்துட்டு இப்படியா ஏறுவோம்? இல்ல, இங்க பார்ப்போம். இந்த வருஷம் கர்த்தர் அதுதான் சொல்றாரு, அம்மா இப்படி பாத்துறாத, இந்த அக்காவை பாத்துறாத, பின்னாடி அது நடந்துச்சு, என் வாழ்க்கையில் இது நடந்துச்சு 10 வருஷத்துக்கு முன்னாடி, அது பார்க்காத, என்ன மட்டும் பாரு, என்ன மட்டும் பாரு. உன்னோட விசுவாச படிக்கட்டுல ஒரு படியா அந்த பரிசுத்தமான விசுவாசத்துல மேபி 3வது படி போகும்போது கால் இடரும், கால் வலிக்கும், எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கும். விட்டுறாத, உங்க அற்புதம் நடக்க போற காலம் இது. இது ஒரு கைரோ சீசன் உன்னோட வாழ்க்கையில. நான் உன்னை சந்திச்சிட்டல, நான் சந்திச்சப்ப என்ன ஆச்சு? அவன் இருந்த ஆர்டினரி கிரவுண்ட் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி கிரவுண்டா மாறுச்சு. ஹல்லேலூயா. படுக்கலான்னு ரெஸ்ட் எடுக்கலான்னு போன இடத்துல அது ரெவலேஷனா மாறுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ அந்த தெய்வீக சந்திப்பை நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுப்பான்னு நம்ம ஜெபிக்கணும். எல்லாரும் வாழ்க்கையிலும் டிவைன் அப்பாயின்மெண்ட் உண்டாகும். நிறைய பேர் அதை மிஸ் பண்ணிட்டு நடக்கலையே, கிடைக்கலையே, பிடிக்கலையேன்னு சொல்றாங்க. ஆனா தேவன் இன்னைக்கு சொல்றாரு, பிரகாசம் உள்ள மனக்கண்கள் எனக்கு வேணும். அப்பா, நீங்க கொடுக்குற அந்த தெய்வீக சந்திப்பை நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுப்பா. என் வாழ்க்கையில இருக்கிற அந்த தெய்வீக சந்திப்பை நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் சொல்றாரு, அந்த ஏனிய பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? இந்த பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைச்ச ஒரே ஏணி யார் தெரியுங்களா? ஏசப்பா. அங்க நின்ன தேவன் யாரு தெரியுங்களா? அது இயேசுவானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு தெரியாது அது ஏதோ ஒரு இடம்னு அவர் படுத்தாரு. ஆனா அங்க வானங்கள் திறக்கப்பட்டு தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமா இருக்காங்கன்றது யாக்கோபுக்கு தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது தேவனுடைய ஸ்தலம், இது பெத்தேல், இது பெத்தேல். ஆமென், ஹல்லேலூயா. இது எப்படியாப்பட்ட இடம்? இது பெத்தேல். சொல்லுங்க, இது பெத்தேல், இது பெத்தேல். அவன் எழுந்து என்ன பண்ணா தெரியுங்களா? அந்த கல்லு மேல எண்ணெயை ஊத்தி அவன் என்ன சொன்னான்? இந்த இடத்துக்கு ஒரு பேர், அந்த இடத்துக்கோட பேர் வந்து லூஸ். ஆனா அதை மாத்தி அவன் என்னவா மாற்றான்? இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. அப்பதான் அவனுக்கு அந்த உணர்வு வருது. இன்னைக்கு ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கிற நம்ம ஒருத்தருக்கும் இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற எதுவுமே இல்லை. நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமா இங்க உலாவிக் கொண்டு இருக்காங்க. வானங்கள் திறக்கப்பட்டு இருக்கு. எந்த சூழ்நிலை
காலையில நம்ம இங்க உட்கார்ந்து இருந்தாலும் தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய விரும்புறார். ஆமென். ஹalleluya ஹalleluya. ஜெபிங்களே, அப்பா எனக்கு அந்த தொடுதல் வேணும்பா, எனக்கு அந்த தொடுதல் வேணும்பா. யாக்கோபை சந்திச்ச அதே தேவன் அப்பா, யாக்கோபுக்கு வார்த்தை கொடுத்த அதே தேவன் அப்பா, இன்றைய தினத்துல என்னோடு இடைப்படுங்கப்பா. என் சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு தெரியும்பா, என்னோடு கூட பேசுங்கப்பா, என்னோடு கூட பேசுங்கப்பா. இன்னைக்கு ஒரு பெத்தேல் மோமெண்ட் என் வாழ்க்கையில உண்டாகட்டும்பா, ஒரு பெத்தேல் மோமெண்ட் என் வாழ்க்கையில உண்டாகட்டும்பா. அப்படி நீங்க ஜெபிச்சிருந்தா நிச்சயமா தேவன் பெரிய காரியங்களை செய்வார். आमेन हालेलुया। पिता परमेश्वर, आप हमसे बात कीजिए। मैं इस चर्च को आया इसलिए आप मेरे प्रश्न को आप उत्तर दे सकते हैं। पिता परमेश्वर, आप आज मुझे छुओ, मुझसे बात करो। अगर आप पूछा ना, जरूर पिता परमेश्वर आके आपका सब दुखों को दूर करेगा। Hallelujah, hallelujah, hallelujah. And the divine, சொல்லுங்க, this is my Bethel moment. This is my Bethel moment. நான் யுஏல இருக்கும்போது ஒரு கட்டத்துல என்னோட தகப்பன், தாயார், அக்கா, தங்கச்சி, தம்பி எல்லாருமே அந்த தேசத்தை விட்டு புறப்படும்படியா ஒரு சூழ்நிலை. நான் மட்டும் தனியா அங்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. எல்லாருமே புறப்பட்டாச்சு, ஏர்போர்ட்ல எல்லாரும் கிளம்பிட்டு பாய் பாய் சொல்லியாச்சு. அந்த இரவு வீட்டுல தனியா இருக்கும்போது தெரியாத தேசம், பக்கத்து வீட்டுல யாருன்னு தெரியாது, அந்த ஊர்ல எல்லாம் பக்கத்துல எல்லாம் யாருன்னு நம்ம ரொம்ப பேச மாட்டோம். எந்த நேஷனாலிட்டி, எந்த தேசத்தை சார்ந்தவங்க இருப்பாங்க, ஆப்பிரிக்கனா, அமெரிக்கனா, பிரிட்டிஷா, நமக்கு தெரியாது, யார் இருக்காங்கன்னு தெரியாது. அந்த இரவுல நான் சொல்றேன், அப்பா அப்பா. அது வரைக்கும் 10 வருஷமா எனக்கு சபை என்ன ஏஸ்பாவை ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஆனா 10 வருஷம் சபைக்கு போல. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரே ஒரு ப்ளூ கலர் கிடியான்ஸ் இன்டர்நேஷனல்னு சொல்ற ஒரு சின்ன பைபிள் அப்போ அந்த துபாயில நான் வச்சிருந்தேன். எனக்கு சர்ச்சுக்கு போடுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை, வீட்டில் நிறைய பர்சிக்யூஷன், போகக்கூடாது, அந்த மாதிரி ஒரு நிறைய தடைகள் நிறைஞ்ச ஒரு சூழ்நிலையில கர்த்தர் ஒரு மனுஷனை அழைச்சிட்டார்னா எந்த எக்ஸ்டெண்டுக்கு போயும் அவனை சீரமைப்பார். தனியா விடப்பட்ட ஒரு சூழ்நிலை. அது வரைக்கும் வீட்டுல எல்லாரும் சுத்தி இருந்தாங்க, அவ்வளோ ஜாய்ஃபுல். அந்த இரவு அப்பா எனக்கு தூக்கம் வரல. அப்பா அப்பா நான் என்னப்பா செய்வேன், யாரும் இல்லையப்பா, தனியா ஃபீல் பண்றேனேப்பா, எனக்கு அப்படியே இருக்கேன். திடீர்னு அடுத்த நாள், அது வரைக்கும் அந்த கம்பெனில நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அடுத்த நாள் இவங்க எல்லாம் ஊருக்கு கிளம்பின அடுத்த நாள் நான் கம்பெனிக்கு போறேன். அந்த பிள்ளை சடனா கூப்பிடுறாங்க, எங்க தெரிஞ்சவங்க வீட்டுல ஒரு செல் குரூப் நடக்குது, அங்க நீங்க வரீங்களா? அது வரைக்கும் நாங்க ஒரே கம்பெனில தான் இருக்கோம். அந்த பிள்ளை ஒரு நாள் என்ன அழைச்சது இல்ல, ஆனா அந்த அன்னைக்கு என்ன அழைக்கிறா. அப்பதான் ஒரு கதை திறக்குது. அப்பதான் வார்த்தையை கேட்க, வார்த்தையை விவரிக்கிறது. இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வார்த்தை கிடைக்கிறதுனால அதுக்கு உண்டான மேன்மை அநேக நேரம் புரியுறது இல்லையோன்னு நான் ஃபீல் பண்ணுவேன். எனக்கு வார்த்தை வந்துச்சுன்னா புக்கோட இருப்பேன். ஐயோ இன்னைக்கு என்ன எஸ்பேங்கிட்ட பேச போறார். ஏன்னா அவ்வளோ வார்த்தைக்காக தாகமோட காத்திருந்த காலங்கள் உண்டு. இன்னைக்கு அப்பா என்கிட்ட பேச போறீங்கப்பா, அந்த வார்த்தையை டேட் போட்டு எழுதி வச்சுக்குவேன். ஹல்லேலூயா. ஏன்னா சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடவே மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அப்புறம் அந்த பைபிள் எல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சேன். நியூ டெஸ்டமெண்ட்டை பலமுறை, எப்பெல்லாம் பயம் வருதோ நியூ டெஸ்டமெண்ட்டை பலமுறை வாசிப்பேன். ஒன்றும் புரியாது, ஆனா வாசிச்சுட்டே இருப்பேன். அப்ப நான் ஒரு நாள் படுத்திருக்கும் போது ஒரு தெய்வீக கரம், நான் தேவனை விட்டு நிறைய தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் கற்றுட்டேன், செஞ்சேன். ஆனா தேவன் அந்த இரவு ஒரு பெரிய கரம் வந்து என்னை தொட்டு அந்த தேவனுக்கு தேவையில்லாத காரியங்களெல்லாம் என் மைண்ட்ல இருந்து மறக்க செய்து அதை பிடுங்கி போட்டு என் வாழ்க்கையில ஒரு நியூ டைரக்ஷனை கொடுத்ததுதான் என் வாழ்க்கையோட பெத்தேல் மூமெண்ட். ஹல்லேலூயா. அந்த தெய்வீக சந்திப்புக்கு அப்புறம் என்னோட இதயம் எல்லாம் வாஞ்சிச்சது வேற காரியம். My heart thirsted for not worldly things but for heavenly things. ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஒரு சந்திப்பு மறக்கவே முடியாது. வாழ்க்கையோட டேர்னிங் பாயிண்ட் அந்த ஒரு சந்திப்பு. அப்படியாப்பட்ட பெத்தேல் மொமெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில உண்டாகும்படியா நம்ம ஜெபிப்போம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அப்படிதான் யாக்கோபை சந்திச்சாரு. அவன் வாழ்க்கையோட கடையாந்திர எல்லையில இருக்கும்போது தேவன் சந்திச்சு அவனுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. அப்ப அவன் என்ன சொல்றான்? This is a Bethel. ஹல்லேலூயா, this is a Bethel. அந்த பெத்தேலோட அவன் நின்னுட்டானா, அந்த பெத்தேல கடந்து அவன் சொல்றான், அப்பா நான் இந்த இடத்தை விட்டு சேஃபா எந்த பிரச்சனையும் இல்லாம எங்க மாமா வீட்டுக்கு நான் போயிட்டானா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் திரும்பி வந்து கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன்,
ஒரு பலிபீடம் கட்டுவேன் அப்படின்னு அவனும் ஏதோ கம்யூனிகேஷன் எல்லாம் பண்ணி என்ன கடந்து யாக்கோப் என்ன பண்றாரு, கடந்து போறாரு. கடந்து போனதும் மாமா வீட்டுல 2 பொண்ணு. அவருக்கு அப்படியே அவரோட எல்லா ட்ரீம்ஸ் விஷன்ஸ் எல்லாம் வாலிப பிள்ளை எல்லாமே மாறுது. வாக்கு தத்தம் இருக்கு, தரிசனம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இப்ப என்ன ஆகுது, என்னோட வாழ்க்கையில நிறைய சூழ்நிலைகள் அவன் வாழ்க்கையில மாறுது. மாமா நான் ரொம்ப நல்லவரா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனாரு. ஆனா நடந்ததோ, எத்தனை வருஷம் அவர் கஷ்டப்பட்டாரு? 7 14 பிளஸ் 6 20 years. 20 years. கர்த்தர் யாக்கோபு கிட்ட ஒரு வசனம் சொல்லியிருப்பாரு. எவ்வளவு டைரக்ஷன்ஸ்ல நீ பரம்புவாயின்னு கர்த்தர் சொல்லியிருப்பாரு யாக்கோபுக்கு. எதுல? கிழக்கேயும் மேற்கே இல்ல. கர்த்தர் ஃபர்ஸ்ட் எதுல ஆரம்பிக்கும்? மேற்கேயும் கிழக்கேயும் தெற்கேயும் வடக்கேயும் இல்ல, வடக்கேயும் தெற்கேயும் 4 டைரக்ஷன்ல ஆசீர்வாதம் சொல்லியிருப்பாரு யாக்கோபுக்கு. எவ்வளவு டைரக்ஷன்ல? ஃபர்ஸ்ட் இந்த மேற்குன்றது என்ன? இங்கிலீஷ்ல வெஸ்ட். கிழக்குன்றது ஈஸ்ட். சன் எங்க ரைஸ் ஆகும்? ஆனா கர்த்தர் ஆசீர்வாதத்தை எங்க தொடங்குறாரு? ஹல்லேலூயா. இந்த ஜெனசிஸ் ஆதியாகமம் 28 நம்ம வாசிக்கும் போது, அவன் பெர்ஷிபாவை விட்டு ஹாரானுக்கு புறப்பட்ட போது சூரியன் அஸ்தமித்தது. ஹல்லேலூயா. அந்த வசனம் எதுல ஆரம்பிக்கும்? அவன் புறப்படுகையில் 28:1 நம்ம வாசிக்கும் போது, அவன் புறப்படும் போது சூரியன் என்ன ஆகும்? அவனோட வாழ்க்கையில அஸ்தமிச்சது. கர்த்தர் சொல்றாரு, எங்க சூரியன் உன் வாழ்க்கையில அஸ்தமிக்குதோ அங்கதான் நான் ஒரு ஆசீர்வாதத்தை உன் வாழ்க்கையில ஆரம்பிப்பேன். ஆமென் ஆமென். நானும் எல்லாம் எடுத்து பார்க்கிறேன். வெஸ்ட்லி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா ஆசீர்வாதம் எதுல ஆரம்பிக்குது? வெஸ்ட்ல தான் தேவன் அந்த ஆசீர்வாதத்தை ஆரம்பிக்கிறாரு. ஹல்லேலூயா. வெஸ்ட்னா என்ன தெரியுங்களா? உன்னை மீட் எடுக்க போற அந்த சூழ்நிலை. சூரியன் அஸ்தமிச்சிருத்தான், ஆனா நான் உன்னை என்ன பண்ண போறேன்? உன்னை மீட்டு நான் எடுக்க போறேன். அங்க பாருங்களேன், வெஸ்ட். ஈஸ்ட்ல என்ன பண்ணுவார் தெரியுங்களா? அங்கதான் சூரியன், நீதியின் சூரியன் உதிக்கும். அங்கதான் தேவனுடைய வெளிப்பாடு. உன்னை நான் மீட்டெடுத்து உன் வாழ்க்கையில வெளிப்பாட கொடுத்து நான் உன்னை பலப்படுத்தி உன்னை எஸ்டாப்ளிஷ் பரம்ப செய்வேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு மட்டும் இல்ல, இந்த வாக்குத்தத்தம் தேவன் இந்த வருஷம் நமக்கு தரார்னா எல்லா டைரக்ஷன்லயும் நான் பரம்புவேன். ஹல்லேலூயா. எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இந்த போன வருஷம் ஃபெயிலியரா இருந்துச்சு, ரட்சிப்பு இல்லையா குடும்பத்துல, ஃபெயிலியர், எங்கெல்லாம் ஃபெயில் ஆனோம், எங்கெல்லாம் தோத்து போனோம், எங்கெல்லாம் ஆவிக்குரிய யுத்தத்துல நம்ம ஜெயம் எடுக்காம போனோம், பலவீனம், சுகவீனம், ஆரோக்கியம் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஏன் யோசித்து பார்த்து, ஏசப்பா 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 இந்த வருஷம் நீங்க சொன்னீங்களப்பா மேற்கேயும் கிழக்கேயும் தெற்கேயும் வடக்கேயும் பரம்புவாயின்னு சொன்னீங்களப்பா. அப்பா அப்பா அந்த மேற்கின் ஆசீர்வாதங்கள் எனக்கு கெடுங்கப்பா. அப்பா என்னை மீட்டெடுங்கப்பா, இந்த சூழ்நிலையில இருந்து மீட்டெடுங்கப்பா. ஜெயம் எடுக்காத சூழ்நிலையில நிறைய ஏரியாஸ்ல என்னால ஜெயம் எடுக்க முடியலையப்பா. ஜெயம் எடுக்கும்படி செய்யுங்கப்பா. வெளிப்பாடுகளை எனக்கு கெடுங்கப்பா, என்னை பலப்படுத்துங்கப்பா, என்னை பரம்ப செய்யுங்கப்பா அப்படின்னு ஜெபிக்கும் போது எல்லா டைரக்ஷன்ல இருந்து நமக்கு ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். தேவன் செய்வாரா செய்ய மாட்டாரா? ஆமென். ஃபர்ஸ்ட் நம்ம இவ்வளவு நேரம் எதை பார்த்துட்டு இருக்கோம்? தெய்வீக சந்திப்பு. அந்த தெய்வீக சந்திப்பு வரும்போது யாக்கோபுக்கு ஏனி தெரிஞ்சது, நம்மளை கர்த்தர் பரலோகத்துக்கே கூட்டிட்டு போவாரு. ஆமென். நீ நம்ம எந்த டைரக்ஷன்ல போகணும், என்ன செய்யணும், எப்படி செய்யணும், தேவனே நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்தது ரொம்ப முக்கியமானது. ஒருவேளை நான் 2 பாயிண்ட் தான் இன்னைக்கு முடிச்சாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதுதான் தேவன் நமக்கு பிட்டு கொடுக்க விரும்புறாருன்னு நினைக்கிறேன். சோ டிவைன் அலைன்மெண்ட், இது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. டிவைன் அலைன்மெண்ட். சொல்லுங்கப்பா, என் வாழ்க்கையப்பா நீங்க சீரமைங்கப்பா. அப்பா என் ஜெப வாழ்க்கையில, என் துதி வாழ்க்கையில அப்பா நீங்க எல்லா காரியங்களும் சீரமைச்சு கொடுங்கப்பா. அந்த ஏணியை ஏறும்போது கர்த்தர் என்ன விரும்புறார் தெரியுங்களா? தேவன் என்ன விரும்பினார் தெரியுங்களா? யாக்கோபு அந்த ஏணியில ஏறி வந்து அவரை சந்திக்கணும்னு விரும்பினாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு,
நீ இந்த விசுவாச படிக்கட்டை ஏற ஏற நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் உன்னை என் கிட்டி சேர்க்கும். ஹல்லேலூயா. அநேகராரும் நம்ம வாழ்க்கையில வந்த ஆசீர்வாதம் நம்மள தேவனை விட்டு பிரிச்சிருக்கு. உண்மையா இல்லையா? நம்ம ஜாப்ல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம், ஆனா சர்ச்சுக்கே வர முடியாது. நல்ல கல்யாணம் பண்ணியிருப்பான், ஆனா ஹஸ்பண்ட் சர்ச்சுக்கே அனுப்ப மாட்டாரு. பார்த்துருக்கீங்களா? கர்த்தர் சொல்றார், நான் கொடுக்கிற ஆசீர்வாதம் உன்னை அந்த ஏணிக்கு நேரா என் கிட்ட வரும்படியா செய்யும். ஹலோ, இந்த வருஷம் ஒரு தீர்மானம் பண்ணுங்கப்பா. என்ன ஆனாலும் சரிப்பா, நான் உங்க பிரச்சனத்துல இருப்பேன்ப்பா, உங்களை மட்டும் நோக்கி பார்ப்பேன்ப்பா, யாரையும் தேட மாட்டேன்ப்பா. என் வாழ்க்கையில நான் சந்திச்ச பிரச்சனைகள் போதும்பா, இன்னும் அந்த பிரச்சனை என்ன தொடரக்கூடாதுப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த டிவைன் அலைன்மெண்ட். மாமா வீட்டுல போறாரு, 20 வருஷம் கஷ்டப்படுறாரு, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம். ஒரு நாள் தேவன் சொல்றாரு, நீ மறுபடியும் திரும்பி போன்னு அவனோடு கூட பேசுறாரு. யாக்கோபு என்ன பண்றாரு? அவரு திரும்பி வராரு. அவரு தேவன் திரும்பி போன்னு சொன்ன மாத்திரத்துல இவருக்கு ஒரு பயம். அண்ணனை ஏமாத்திட்டு வந்தனே, அண்ணன் என்ன கொன்னு போட்டானா என்ன பண்றதுன்னு சொல்லி அவன் பயத்தோட, திகிலோட, காயங்களோட. யாக்கோபு வாழ்க்கையில் எத்தனை காயங்கள் இருந்திருக்கும். அம்மா போன்னு சொன்னாங்களே, ஒரு நாள் கூட அம்மா வந்து பார்க்கலையே. நம்ம எல்லாம் இருக்கோம், நம்ம பையன் 20 வருஷமா வரல, வேற ஒரு தேசத்துல இருக்கானோ, எங்கேயோ போயிட்டான். ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்க மாட்டோமா? ஏதாவது செய்ய மாட்டோமா? என் பிள்ளைய ஒரு முறையாவது ஆலம்பிச்சாவது ஒரு லெட்டர் போட்டாவது பார்த்துட்டு என்ன எப்படி இருக்கானாவது கேட்டு வரலாம். யாக்கோபு வாழ்க்கையில் எதுவுமே நடக்கல. அப்பா வந்து விசாரிக்கவே இல்லை, ஆள் கூட அனுப்பல. அதில் ஆள் கூட அனுப்பாத அளவுக்கு அவங்க ரொம்ப ஏழ்மைப்பட்ட குடும்பமா. ஈசாக்குக்கு எத்தனை முறை ஆசீர்வாதம் இருந்தது? நீங்க பைபிள்ல பார்த்தா ஆபிரகாமை குறிச்சு நிறைய சாப்டர்ஸ் இருக்கும், யாக்கோபுக்கு நிறைய சாப்டர்ஸ் இருக்கும். ஈசாக்குக்கு எத்தனை சாப்டர்? 2 இடத்துல தான் நம்ம பார்ப்போம். அந்த 100 டைம்ஸ் அறுவடையும் இங்க அந்த அதுவும் கண் இருளடைஞ்ச இடத்துல ஆசீர்வாதம். வை? ஒரு ஃபாதரா நான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை செய்யறது ரொம்ப முக்கியம். நிறைய பிரதர்ஸ் இருக்கீங்க. ஒரு தகப்பனா எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற பொறுப்பு பெருசு. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஏசப்பா தான், அப்புறம் யாரு? அந்த வீட்டோட ஆண்மகன் தான், அவங்களுக்கு அடியில தான் பெண்கள். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் கர்த்தர், அப்புறம் கணவர், அந்த வீட்டு தகப்பன், அப்புறம் தான் மனைவி. நம்மளோட ஸ்தானம் அந்த லெவல்ல தான், அந்த ஆர்டர்ல தான் தேவன் நடத்துறாரு. ஸோ இன்னைக்கு நான் என்னோட ஜெபம்லாம், எங்க வீட்டில் இருக்கிற ஆண் பிள்ளைகளோட கண்களை அப்பா பிரகாசமா, அப்பா உம்மை தேடப்பா, உம்முடைய ஞானத்தினால நிரப்பப்பட நீங்க கிருபை செய்யுங்கப்பா. இன்னைக்கு எத்தனை பெண்கள் கண்ணீரோட இருக்காங்க தெரியுமா? ஏன்னா ஒரு தாய் அவ ஆண் பிள்ளைய பெற்றப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டா, ஆனா வளர்க்க தெரியாம இன்னைக்கு எத்தனையோ பெண்களோட வாழ்க்கை சீரழிஞ்ச நிலைமையில இருக்கிறது. ஏன் தெரியுங்களா? ஆண் பிள்ளைகளோட தாய் தகப்பன் அவங்கள சரியா வளர்க்காததுனால. நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்காரு பிள்ளைங்களை, சரியா வளர்க்கணுன்ற அந்த உணர்வோடு கூட அப்பா அதுல என்ன அலைன் பண்ணுங்கப்பா. என் பேரண்டிங் ரொம்ப சேலஞ்சிங், எனக்கு ரொம்ப சேலஞ்சிங் பேரண்டிங். பையனை எப்படி வளர்க்குதுன்னு தெரியல, பொண்ணை எப்படி வளர்க்குதுன்னு தெரியலப்பா. ஞானத்தை கொடுங்கப்பா, ஞானத்தை கொடுங்கப்பா. அந்த இடத்துல என்ன அலைன் பண்ணுங்கப்பா. நான் ஏசப்பாக்கிட்ட கேட்கிறப்பா, அப்பா இந்த பெனியேலுன்ற ஒரு இடத்துல யாக்கோபு என்ன பண்றான்? அவன் பயப்படுறான். அவன் அண்ணன் வந்து அவனை கொன்னு போட்டுருவான்னு அவன் பயப்படுறான். எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டுறான், மனைவி, பிள்ளைங்க, வேலைக்காரங்க, அவனோட சொத்து சுகம் எல்லாத்தையும் அவன் அனுப்பிச்சு அவங்க அண்ணனுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து. அப்பவும் பாருங்க, அவன் கர்த்தரோட வார்த்தையெல்லாம் இருக்கு, நான் சொன்னதை செய்யும் அளவு நான் கைவிடவே மாட்டேன்னு இருக்கு. ஆனாலும் யாக்கோபு கிட்ட ஒரு மாம்சம். கிஃப்ட் எல்லாம் அண்ணனுக்கு கொடுக்கலாம். கிஃப்ட் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் என் அண்ணன் வந்து என்னை கொல்லாம இருப்பான்னு சொல்லிட்டு அவன் மாம்சம் ஆவியில போராடி என்னென்னமோ காரியங்கள் செய்யறான். எல்லாம் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அவன் ஒரு இடத்துல அந்த யாபோக்கு ஆற்றங்கரை அண்டில் அவன் என்ன பண்றான்? தனிச்சு உட்கார்ந்துருக்கான். சில நேரம் நம்ம தனியா உட்கார்றது, தனிமையா இருக்கிறது நல்லதில்ல, தனியா உட்கார்றது நல்லது. கர்த்தரோட சமூகத்துல நானும் நீங்க மட்டும் ஏசப்பா, நம்ம ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, பிள்ளைங்க எல்லா ப்ரெஷரையும் தூக்கி வச்சுட்டு அதிகாலையில் எழும்பி, அப்பா அப்பா நான் உங்களை பார்க்கணும்ப்பா, உங்களோடு பேசணும்ப்பா, உங்களை சந்திக்கணும்ப்பான்ற அந்த தனி நேரம் ரொம்ப விசேஷித்த நேரம். ஹல்லேலூயா. எல்லாரையும் அனுப்பிடுறான். இவன் உட்கார்ந்துருக்கான், யாக்கோபு உட்கார்ந்துருக்கான். அப்ப யாரு வரது? தூதனானவர் வந்து யாக்கோபை சந்திக்கிறார். ஃபர்ஸ்ட் தனிமையில கர்த்தர் வந்து அவன் தனியா படுத்திருக்கும் போது ஒரு சொப்பனை கண்டான். அங்க எங்க கர்த்தர் நின்னாரு?
மேல கர்த்தர் நின்னாரு. மறுபடியுமா பல வருஷங்களுக்கு அப்புறம் மறுபடியுமா ஒரு இடத்துல அவன் தனியா உட்கார்ந்துருக்கான். யார் வந்தது? தூதனானவர். எங்கெல்லாம் பைபிள்ல தூதனானவர்னு போட்டிருக்கோ அது ஏசப்பாவை குறிக்குது. ஹல்லேலூயா. தூதனானவர் வராரு. மேல நின்னாரா? ஏன்னா அவன் தேவனோட உறவுல இருந்தான். கர்த்தர் அவனோடு பேசினாரு, கர்த்தர் ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்தாரு, அவனை செழிக்க செய்தாரு, திரும்பி வர பண்ணாரு, மக்னாயிம்ல ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி கொடுத்தாரு. ஸோ அவன் ரிலேஷன்ஷிப் அவன் என்ன பண்ணிருக்கான்? அந்த ஏனில படிப்படியா ஏறி இப்ப எங்க இருக்காங்க? அவங்க முகமா இருக்காங்க. யாக்கோபும் தேவனும் எந்த நிலையில இருக்காங்க? ஒரு கேள்வி இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில, அப்பா மேல அங்க உட்கார்ந்து ஹாய்மா அப்படின்னு நம்ம ஏறி வருவோம்னு எதிர்பார்க்கிறாரா, இல்ல கீழே எனக்காக இன்னைக்கு எனக்கு முகமுகமா சந்திச்சுட்டு இருக்காரா? ஹல்லேலூயா. என்னோட உறவு அப்பா கிட்ட எப்படி இருக்கு இந்த புது வருஷத்துல? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ அந்த தூதனானவர் யாக்கோபோடு என்ன பண்ணாரு? உறவாடி கொண்டிருந்தாரா? என்ன போடப்பட்டிருக்கு? வாசிப்போம். ஆதியாகமம் 32:26 31 வரை. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். ஆக்சுவலி ஜெனசிஸ் 32 வாசிக்கும் போது, அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. ஹல்லேலூயா. அவன் பெர்ஷிபால இருந்து வரும்போது சூரியன் அவன் வாழ்க்கையில அஸ்தமிச்சிருந்தது. ஆனா அவன் பெனியேல்ல இருக்கும்போது அவன் வாழ்க்கையில சூரியன் எந்த நிலைமையில இருந்தது? ஹல்லேலூயா. சொல்லுங்களேப்பா, இன்றைய தினத்துல நீதியின் சூரியன் என் வாழ்க்கையில உதிப்பதாகப்பா. என் வாழ்க்கையில சூரியன் அஸ்தமிச்சது உண்மைதான்ப்பா. ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு பிரேக் த்ரூ நீங்க கொடுப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சூரியன் அஸ்தமாகுது. அங்கதான் அவங்களை அங்க ஒரு டிவைன் அலைன்மெண்ட் யாக்கோபுக்கு உண்டாகுது. தேவன் அந்த போராடினாங்கல்ல, தேவ தூதரோடு யாக்கோபு போராடினார். அதுக்கு என்ன அர்த்தம்? ரெண்டு பேரும் ஃபைட்டா, 1 2 கிக்கு மிதிக்கிறது, அவனை போட்டு கவுக்கிறது, அப்படியே கத்தர் பண்ணாரு. அந்த போராடினாருக்கு என்ன அர்த்தம்? எப்படி போராடினார்? யாக்கோபோட கிக் பண்ணி மிதிச்சு எப்படி போராடினாரு? ஜெபத்துல போராடினாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அதை எப்படி பார்த்தேன் தெரியுங்களா? யாக்கோபு சொல்றான் ஜெபத்துல, எங்க அம்மா தான் சொன்னாங்க. எங்க அப்பா கிட்ட பொய் சொல்லி யாரு சொன்னாங்க? எங்க அம்மா தான் சொன்னாங்க. நான் நல்லவனா தான் இருக்கணும்னு நினைச்சேன். நான் ஏமாத்துறவன் உண்மைதான். நான் நல்லவனா இருக்கணும்னு நினைச்சேன் ஏசப்பா. ஆனா எங்க அம்மா தான் ஏசப்பா அதை சொன்னாங்க. அப்பா எங்க அப்பா என்னை தொட்டு பார்க்கும்போது உண்மையா சொல்லிடலாம் தான் நான் நினைச்சப்பா. ஆனா என்னால சொல்ல முடியலப்பா. அம்மா திட்டுவாங்களோன்னு நான் பயந்துட்டப்பா. என் அண்ணப்பா அவனை அந்த கூலை காட்டிப்பா நான் அநேக நேரம் அந்த சேஷ்ட புத்திரம் அந்த ஆசீர்வாதத்தை, அந்த ஃபர்ஸ்ட் பார்னோட ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னு அப்பா அவன் ரொம்ப குறும்பு பண்ணான்ப்பா. அதனாலதான்ப்பா நான் அதை பண்ணேன். நம்ம நிறைய நேரம் இப்படிதான் அப்பா கிட்ட கேட்போம். அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, எங்க அம்மா அப்படி பண்ணிட்டாங்க, எங்க அப்பா அப்படி பண்ணிட்டாங்க, என் கணவர் அப்படி பண்ணிட்டாங்க, என் பிள்ளைங்க அப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்படி எல்லாம் அவன் ஜெபத்துல போராடும் போது விடு. நான் கர்த்தர் என்ன சொல்றாரு? காலையில ஆக போகுது, விடு நான் போறேன்றாரு. சோ நம்மளோட ஜெபம் அப்படியா இருக்கு இன்னைக்கு? அப்படியா இருக்கு? அவன் கர்த்தர் அவனை திரும்பி பார்க்கும்படி ஒரு வார்த்தை அவன் எப்ப தெரியுமா சொல்லியிருப்பான்? அவன் இதே சொல்லிட்டு இருக்கான். மற்றவங்களையே காட்டி அவங்க இப்படி பண்ணிட்டாங்க. ஒரு மாஸ்க் அவன் வாழ்க்கையில 5 மாஸ்க் இருந்தது. யாக்கோபு வாழ்க்கையில முதல்ல ஈசான்ற மாஸ்க். ஈசா இங்கிலீஷ் தமிழ்ல அவங்க அண்ணன் பேர் என்ன? ஏசாவா? ஏசான்ற மாஸ்க். அவங்க அப்பா கிட்ட எப்படி போனாரு? பெனியல்ல ஒரே கேள்வி. அவங்க அப்பா அவருக்கு கேட்டாரு யாக்கோபு கிட்ட, நீ யாரு? உன் பேர் என்ன? நீ யாரு? அவன் என்ன சொன்னான்? நான் ஏசா. இங்கேயும் கேட்கப்படும் அவனுக்கு ஒரு கேள்வி, நீ யாரு? அந்த டிஃபரன்ஸ் பாத்தீங்களா? அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்ப முதல்ல அவனோட மாஸ்க் என்ன மாஸ்க்?
ஏசான்ற மாஸ்க்ல தான் நம்ம ஆசீர்வாதத்தை வாங்கினா. ரெண்டாவது மாஸ்க் என்ன தெரியுமா? பிளேம் கேம். அவங்க பண்ணிட்டாங்க, இவங்க பண்ணிட்டாங்க, மாமா 20 வருஷம் ஏமாத்திட்டாரு, நான் அந்த ஃபர்ஸ்ட் பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன், அந்த ரெண்டாவது பிள்ளைய கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா ஃபர்ஸ்ட் பிள்ளைய எனக்கு கட்டி வச்சுட்டாரு. ஆனா யோசிச்சியா லேயாலோட வாழ்க்கை? லேயா எப்படியெல்லாம் அழுதுருப்பா. அவளை அற்பமா எல்லாரும் எண்ணினாங்கன்னு வசனம் சொல்லுது. அதனால கர்த்தர் அவளோட கர்ப்பத்தை திறந்தாரு. அப்ப நீ யோசிக்கலையே, நீ யோசிக்கல அந்த பிள்ளை வாழ்க்கை என்ன ஆகும், நீ யோசிக்கலையே, நீ காயப்படுத்தினல, அதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வரல. எங்க மாமா என்ன 20 வருஷமா என்ன ஏமாத்திட்டாரு, எவ்வளோ கஷ்டம், சம்பளத்தை பலமுறை மாத்திட்டாரு ஏசப்பா, நான் என்னப்பா பண்ணுவேன் பாருங்க ஏசப்பா, என் வாழ்க்கையில என் கணவர் என்ன இப்படி எல்லாம் பண்றாரு, என் பிள்ளைங்க இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துறாங்க. அப்பா சொல்றாரு, விடு நான் போகட்டும், விடு நான் போகட்டும். பிக்சர் பாத்தீங்களா? அவரு அப்பா எப்படி நிக்கிறாரு, விடு நான் போகட்டும். அப்ப யாக்கோபுக்கு திடீர்னு அப்பா போறாரே, சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட மாட்டேன்னு சொன்னீங்களப்பான்னு வாக்குத்தத்தத்தை பிடிச்சான் பாருங்க. நீங்க சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிட மாட்டேன் நீங்க சொன்னீங்களப்பா, இப்ப என்னை விட்டுட்டு போறீங்களப்பான்னு அவன் அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சு அவன் நின்னா பாருங்க. அப்பா திரும்பி, உன் பேர் என்ன, உன் பேர் என்ன? அப்பாக்கு தெரியாதா அவன் பேரு? உன் பேர் என்ன? அவன் வெறும் பேரை கேட்கல, நீ யாருப்பா, நீ மனம் திரும்பினியா, நீ பண்ண எந்த காரியமுமே சொல்லாம மற்றவங்க மேல அந்த மாஸ்க நீ எடுத்து போடு. அந்த பிளேம் கேம்ன்ற மாஸ்க் அவன் எடுத்து போட்டான். அவன் பலத்தை மட்டும் அவன் சார்ந்து இருந்தால, நான் அது படிச்சிருக்கேன், இது படிச்சிருக்கேன், இவ்வளவு சம்பளம் வாங்க, அந்த மாஸ்க் எல்லாம் கர்த்தர் இன்னைக்கு கழட்ட விரும்புறாரு. ஹல்லேலூயா. நிறைய நேரம் நம்ம பைபிள் நிறைய வாசிச்சிருப்போம், பக்கத்துல ஒரு பிள்ளை ரொம்ப வாசிச்சிருக்காது, அப்பதான் அது கர்த்தருக்குள்ள வந்திருக்கும், அதை ரொம்ப கீழேயா பார்த்து ஸ்பிரிச்சுவல் ப்ரைடுன்ற ஒரு மாஸ்க் கர்த்தர் சொல்றார், கழட்டி போட, அதை கழட்டி போட. மத ஆவி எனக்கு வேண்டாம், உன்னை நான் உறவுக்குள்ளதான் அழைச்சிருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் ரிலிஜியஸ் ஸ்பிரிட் இன் தி சர்ச். உறவுக்குள்ள நீ என் பிள்ளை, நீ ஏன் அனாதை? எப்ப பார்த்தாலும் நம்ம ஒரு ஜபம், அனாதை போல இருக்கேன்ப்பா, என்னை காப்பாத்துங்கப்பா. புத்திர சுயகாரத்தின் ஆவியை கொடுத்து உன்னை பிள்ளையா நான் வச்சிருக்கேன், நீ என் பிள்ளையா இருக்கையே, உன் வாழ்க்கையில நான் என்னெல்லாம் செய்யணும் திட்டம் வச்சிருக்கேன், எப்ப பார்த்தாலும் அனாதை போலயே ஜபம் பண்ணிட்டு இருக்கியம்மா, ராஜாவனோட பிள்ளைமா நீ, அந்த அனாதையின் ஆவியை எடுத்து தூக்கி போடு இன்னைக்கு எனக்கு கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருமே இல்லப்பா, ஒரு பஞ்ச பாட்டிலேயே இருப்போம் பாருங்க, எனக்காக யாருமே இல்லையப்பா, எனக்காக யாவையும் என் தேவன் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அந்த மாஸ்க கர்த்தர் கலட்டினாரு. மேனிப்புலேஷன், நம்ம பெருசா தெரியணும்னு மற்றவங்களை சின்னதா ஆக்கி பின்னாடி பேசணும், முன்னாடி பேசணும், சைட்ல பேசணும், நிறைய காரியங்கள் பண்ணோம்ல, தூக்கி போடுன்றாரு. அந்த மாஸ்க் எடுத்து போடு, மாஸ்க் எடுத்து போடு. நீ யாரு? கெசியா, நீ யாரு? Who are you? Who are you? உன்னோட பேர் என்ன? அப்போ யாக்கோபு சொல்றான், இப்ப அவன் ஏசான்னு சொன்னானா, அவன் சொல்றான், என்னோட பேருப்பா யாக்கோபுப்பா, என்னோட அண்ணனோட காலை பிடிச்சிட்டு நான் பிறந்து வந்தப்பா, எத்தனா இருந்தப்பா, அவனை பல முறை ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்கியிருக்கப்பா. அழ தொடங்குறான், அப்பா என் பலத்தை நான் சாரலப்பா, அநேக நேரம் நான் ரொம்ப அறிவாளின்னு நினைச்சப்பா, இல்லப்பா, அநேகரை நான் காயப்படுத்தினப்பா, ஆனா இன்னைக்கு அந்த மாஸ்க் எல்லாம் எடுத்து போட்டுட்டு அப்பா நான் கேசியாவா வந்திருக்கப்பா, நான் ஏசா இல்லப்பா, நான் ஏசா இல்லப்பா, நான் யாக்கோபுப்பான்னு எப்ப அவன் கர்த்தரோட மனுஷன் காலை விட்டுட்டு கர்த்தர் காலை பிடிச்சானோ, நீ இனிமேல் யாக்கோபு இல்ல, நீ இஸ்ரவேல் எனப்படுவாய். நீ மனுஷனோடு தேவனோடு போராடி நீ ஜெயம் எடுத்துட்டல, இன்னும் வாழ்க்கை முன் போல இராது, நான் ஒரு பெரிய மறுரூபத்தை உன் வாழ்க்கையில கொண்டு வரேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்வாமாப்பா, என் வாழ்க்கையில இருக்கிற முகத்திரையை எடுத்து போடுங்கப்பா, ஏசாவோட முகத்திரை எனக்கு வேண்டாம்ப்பா, இன்னொருத்தரோட ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம்ப்பா, இன்னொருத்தரோட பொருள் எனக்கு வேண்டாம்ப்பா, இன்னொருத்தரோட மனைவி எனக்கு வேண்டாம்ப்பா, இன்னொருத்தரோட கணவர் எனக்கு வேண்டாம்ப்பா, இன்னொருத்தரோட பிள்ளைங்க எனக்கு வேண்டாம்ப்பா. அப்பா அந்த முகத்திரையை கர்த்தர் கழட்ட விரும்புறார். யார பத்தி நான் தவறா பேச மாட்டேன்ப்பா, யார பத்தியும் தவறா பேச மாட்டேன்ப்பா. முகத்திரை நான் தான் ரைட்டு, மத்தவங்க எல்லாம் தப்பு, நியாயம் தீர்க்க மாட்டேன்ப்பா. முகமுடிய கழட்ட விரும்புறாரு தேவன். நீயாவா, நீயாவா. ஒரு பாட்டா, அருமையான பாட்டப்பா. நானாகவே வந்து நிற்கிறேன்ப்பா, இன்று என்னை ஏற்றுக்கொள்வீங்களாப்பா?
அப்பா தாவீத போலப்பா நான் துதிக்கிறவன் இல்லப்பா, டெபோராவை போல நான் இல்லப்பா, மரியாதை போல கீழ்ப்படிதல் என்கிட்ட இல்லப்பா, நானாகவே வந்திருக்கேன்ப்பா, என்னை ஏற்றுக்கொள்வீங்களாப்பா, கெசியாவா வந்திருக்கேன்ப்பா. யாக்கோபு சொல்றான், திரும்பின தேவன் மற்றவங்க எல்லாம் பத்தி பேசி என்னென்னமோ சொல்லி அவன் போராடுறான். தேவன் திரும்பினாரு. வாக்கு தத்தத்தை சொன்ன மாத்திரத்துல தேவன் மறுபடியும் திரும்புறாரு. திரும்பி நீ யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா இன்னைக்கு அந்த முகத்திரையெல்லாம் என் வாழ்க்கையில கலட்டி அப்பா ஒரு புதிய ஆரம்பத்துக்குள்ள அப்பா என்னை சீர்படுத்தி என்னை ஸ்திரப்படுத்தி என்னை வழி நடத்துகிற தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ கர்த்தர் என்ன பண்ணாரு? திரும்பி என்ன பண்ணாரு? அவனோட தொட சந்தில இருக்க நரம்ப தொட்டு, நீ பயத்தோட இருந்தல, ஏசாவை பார்க்கணும்னு நீ பயத்தோட இருந்தல, இப்ப நான் உன்னை தொட்டுட்டேன். உன் மாம்ச பலன் இல்ல, இப்ப என்னோட பலனோட போற. நீ நொண்டி நொண்டி தான் போவ, ஆனா உன் கூட நான் இருக்க. நீ பயத்தோட போனது மாதிரி இப்ப நீ தைரியமா வாக்குத்தத்தத்தின் பிள்ளையா, as a son of covenant நீ முன்னேறி செல்ல 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 உன்னோட பெத்தேல் பெனியலா மாறுச்சு. அந்த பெனியல் மறுபடியும் எல் பெத்தேலா மாறும் அப்படின்னு தேவன் அவனுக்கு சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் அவன் என்ன பண்றான்? குயிக்கா இதை மட்டும் முடிச்சிடுறேன். அவன் என்ன பண்றான்? அவன் போறான். அநேக காரியங்கள் அவன் வாழ்க்கையில நடக்குது. ஒரு நாள் கர்த்தர் சொல்றாரு, யாக்கோபே மறுபடியும் நீ பெத்தேலுக்கு வா, மறுபடியும் நீ பெத்தேலுக்கு வா. முதல் முறை அவன் பெத்தேலுக்கு போகும்போது கர்த்தர் அவனுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாரு. நான் தான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். இந்த டைம் தேவன் அவனை அழைக்கும் போது வாசிப்போம். நீ ஆதியாகமம் 35:1-4 வரை. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றார். ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு பெனியேல்ல இப்படி ஒரு அனுபவம் வருது. அவன் முகமூடி கலட்டப்படுது, அவன் பேரு மாற்றப்படுது. அப்புறம் அவன் வாழ்க்கையில பல காரியம் நடக்குது. அப்புறம் அவன் எல்லாத்தையும் மறந்துடுறான். ஆனா மறுபடியும் அப்பாவோட சத்தம் அவனுக்கு கேக்குது. மறுபடியும் நீ எங்க வா, நீ தனியா இருக்கும்போது உன்னை நான் சந்திச்சல, நீ ஹாரானுக்கு போகும்போது சந்திச்சு நான் வாக்குத்தத்தம் கொடுத்தல, மறுபடியும் அதே இடத்துக்கு வா அப்படின்னு தேவன் அழைக்கிறாரு. யாக்கோபு என்ன பண்றான்? ஃபர்ஸ்ட் அவனுக்கு அந்த இடத்துல அது தேவனுடைய வீடுன்னு லேட்டா புரிஞ்சுச்சு. ஆனா இப்போ அவன் ஹோலி கிரவுண்டுக்கு போறான்ற அந்த உணர்வோடு அவன் என்ன சொல்றான்? எல்லா ஐடல்ஸ் எல்லா விக்கிரகத்தையும் எடுங்க. அது ராகேல் கொண்டு வந்த அந்த விக்கிரகம் அதெல்லாம் அந்த ஒரு பிடிப்புல இருந்தனால அவன் வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள், அவனோட வாழ்க்கையில பேரு மாற்ற பின்பு கூட நிறைய கஷ்டங்கள், அவன் பொண்ணின் நிமித்தம் அநேக அவமானங்கள், நிறைய காரியங்கள் யாக்கோபு சந்திச்சான். தேவன் சொல்றாரு, மறுபடியும் நீ பெத்தேலுக்கு வா, மறுபடியும் நீ பெத்தேலுக்கு வா. மறுபடியும் அவன் பெத்தேலுக்கு வந்த பிறகு வரத்துக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணா? முதல் நம்ம நியூ பிலீவரா வரும்போது அப்படியே வந்துடுறோம். ஆனா இன்னைக்கு நமக்கு பெனியல் அனுபவத்துக்கு அப்புறம் பெத்தேலுக்கு வரும்போது இந்த தேவனோட வீட்டோட தேவன் ஜீவனுள்ள தேவன் என்ற பயபக்தியோட நம்ம வந்து இருக்கும்போது ஹல்லேலூயா, எல்லா விக்கிரகத்தையும் அவன் என்ன பண்ணான்? ஒரு கர்வாலி மரத்துக்கடியில புதைச்சிட்டு அவன் எப்படி வந்தான்? சுத்தமான வஸ்திரத்தோட பரிசுத்தப்படுத்தி கொண்டு வேற டிஃபரெண்ட் கார்மெண்ட்ஸ், பரிசுத்தமான ஆடைகளோட அவன் வந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் என்ன பண்ணான்? அவன் பலிபீடம் கட்டினான். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் சபைக்கு என்ன சொல்றார் தெரியுமா? உனக்கு உன் வாழ்க்கையில எதெல்லாம் விக்கிரகமா இருக்கோ, உன் வாழ்க்கையில எதெல்லாம் நீ விக்கிரகமா வச்சிருக்கியோ, உன் கணவரா இருக்கலாம், உன் வேலையா இருக்கலாம், உன் பிள்ளையா இருக்கலாம், எல்லாத்தையும் நீ விட்டுட்டு நீ எனக்கு ஒரு பலிபீடம் கட்டு, ஒரு துதி பலிபீடம் கட்டு, ஒரு ஜப பலிபீடம் கட்டு, எல்லாத்தையும் விட்டு ஒரு பலிபீடம் நீ கட்டுன்னு சொன்ன மாத்திரத்துல யாக்கோபு கீழ்ப்படிஞ்சு எல்லாத்தையும் புதைச்சிட்டு அவன் என்ன பண்ணான்? அதே இடத்துக்கு வந்து ஒரு பலிபீடம், ஒரு நன்றி பலிபீடத்தை அவன் கட்டினான். அப்பா நான் எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தேன்ப்பா, நான் என்னை அழைச்சிட்டு போய் என்னை வர்த்திக்க செய்து என்னை ஆசீர்வதிச்சு மறுபடியும் உடைய வாக்குத்தத்தத்தின்படி இதே தேசத்துக்கு என்ன அழைச்சு
அழைச்சிட்டு வந்தீங்களப்பா. இப்ப அவனோட இதயம் இருளடைஞ்ச இதயம் இல்ல, சூரிய அஸ்தமிட்ட நிலைமை இல்ல, அவன் பிரகாசமுள்ள மனக்கண்களோட நன்றி பலி அவன் அப்பாவுக்கு கட்டினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம பலிபீடங்களை கட்டிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. God wants us to build an altar. God wants us to build an altar. தேவனுக்கு துதி பலிபீடத்தை நம்ம கட்டுவோமா? தேவனுக்கு நம்ம ஜெப பலிபீடத்தை நம்ம கட்டுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷம் துதியில, ஜெபத்துல, வேதத்துல அப்பா கூட நம்ம நெருங்குறதுல நம்ம பின்னிட்டே போக கூடாது, பின்னிட்டே பார்க்க கூடாது. விசுவாச ஏனில என் வாழ்க்கையில எது நடந்தாலும் நடக்காட்டி நான் அப்பாவை பார்த்து முன்னேறி போயிட்டே இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் ஒரு பலிபீடம் கட்டுறான். அந்த பலிபீடத்துக்கு அவன் இப்ப என்னன்னு பேரு வைக்கிறான்? எல் பெத்தேல். எல் பெத்தேல். நான் ஃபர்ஸ்ட் தேவனுடைய வீடு. அப்பா, தேவனுடைய வீட்டுக்கு தேவன் நீங்க தான்ப்பா, நான் இல்லப்பா, நான் இல்லப்பா, என்னோடது எல்லாமே அழிஞ்சிருச்சுப்பா, நீங்க தான்ப்பா தேவன், நீங்க தான்ப்பா பெரியவர். அவன் உணர்ந்து அந்த இடத்துக்கு எப்படி போட்டான்? எல் பெத்தேல்னு பேர் வச்சான். அதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கை முற்றிலுமா மாறினது. He went into divine advancement. Hallelujah. Divine advancement. First divine appointment அவனுக்கு பெத்தேல்ல உண்டாச்சு. டிவைன் அலைன்மெண்ட் அவனுக்கு பெனியல்ல உண்டாச்சு. டிவைன் அட்வான்ஸ்மெண்ட் அவனுக்கு எங்க? அதாவது ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. பாத்தீங்களா? விக்கிரகம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். விக்கிரகம்னா என்ன தெரியுமா? கோவில்ல வைக்கிறாங்க, அதுதான் விக்கிரகம். நிறைய டைம் நம்ம நினைக்கிறோம் தேவனை விட்டு பிரிக்கிற எல்லா காரியமே விக்கிரகம் தான். ஹல்லேலூயா. தேவனோட ஸ்தானத்தை என் வாழ்க்கையில எதெல்லாம் எடுக்குதோ அதெல்லாம் விக்கிரகம் தான். அதெல்லாம் புதைச்சிட்டு ஒரு பலிபீடம் கட்ட ஆரம்பிச்ச மாத்திரத்துல யாக்கோபோட வாழ்க்கை, தேவன் யாக்கோபு வாழ்க்கையில இருந்த அந்த 12 ட்ரைப்ஸுக்கு அவன் தகப்பனானா. ஹல்லேலூயா. இன்னைக்கும் இஸ்ரவேல் தேசம், ஹல்லேலூயா, நம்ம இஸ்ரவேல் தேசத்துக்காக உலகமே போராடிட்டு இருக்கு. இன்னைக்கும் அந்த போராட்டம் நடந்துட்டே இருக்கு. ஆமென். நான் கர்த்தர் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க கிருபை கொடுத்துட்டு இருக்கார். ஆமென். ஹல்லேலூயா. டிவைன் அட்வான்ஸ்மெண்ட். கடைசியா நம்ம பெத்தேல் மோமெண்ட் பார்த்தோம், பெனியல் மோமெண்ட் பார்த்தோம், எல் பெத்தேல் மோமெண்ட் பார்த்தோம். இப்போ யெஷுவா மோமெண்ட். ஹல்லேலூயா. யாக்கோபு வாழ்க்கையில நீங்க சந்திச்சீங்களப்பா, என் வாழ்க்கையிலயும் நீங்க என்ன சந்திச்சிருக்கீங்கப்பா, என்ன நீங்க அழைச்சிருக்கீங்கப்பா. பேதுருவ தேவன் அழைச்சாரா? எல்லாரும் ஸ்கிரீன் பாருங்க. பேதுருவ தேவன் அழைச்சாரா? என்ன பண்ணிட்டு இருந்தார் பேதுரு அழைக்கும் போது? உங்களை அழைக்கும் போது நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கர்த்தர் உங்களை அழைக்கும் போது நீங்க என்ன செய்து கொண்டிருந்தீங்க? பேதுரு மீன் பிடிச்சாரு, பரவாயில்ல. ஆனா இன்னைக்கு கர்த்தர் என்ன மாற்ற விரும்புறார்? அந்த வேர்மா, ஒரு புழுவா இருந்த ஒரு கருவியா என்ன மாற்ற விரும்புறார்? அப்படியே போங்களேன். எப்ப என்ன இப்பதான் நிறைய பேர் யோசிக்கிறோம், எப்ப என்ன ஏசப்பா அழைச்சாரு? ரொம்ப வருஷம் ஆச்சு, மறந்து போயிருச்சு. அவர் சில நேரம் அங்கேயே வச்சுட்டோம். அந்த இன்னைக்கு விசுவாசம்ன்ற அந்த படிக்கட்டை நம்ம ஏற ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு பேதுருவை தேவன் அழைச்சார். அவன் மீன் பிடிக்கும் போது அவன் அப்படியே அரவணைச்சார். பேதுருக்கு சொல்றாரு, அவங்க எல்லாம் பரிசுத்த அந்த பந்தியை ஆசரிக்கும் போது பேதுருக்கு சொல்வாரு, சாத்தான் உன்னை ஷிஃப்ட் பண்ணும்படி எனக்கு சொன்னார், நான் உனக்காக ஜெபிச்சேன் பேதுருவே. அதாவது கர்த்தர் அவனை அப்படி அரவணைச்சு அவனை பாதுகாத்து அழைச்சிட்டு போனாரு. அதுக்கப்புறம் நீங்க ஐயோ அப்படியெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது ஏசப்பான்னு கர்த்தருக்கே ஒரு சஜஷன் பேதுரு சொல்லும் போது கரெக்ட் பண்ணுவாரு பேதுரு. அப்பால இப்போ கரெக்ட் பண்ணுவாரு. பேதுரு வாழ்க்கையில இடறுனானா இல்லையா? நம்ம வாழ்க்கையில நம்ம இடர்றோமா இல்லையா? நம்ம இடரும் போது பேதுரு வாழ்க்கையில இடறிட்டாரு. அப்போ கர்த்தர் பேதுருவை பார்த்து, நீ ஏன் மீன் பிடிக்க போன? ஏன் என்ன 3 தடவை மறுதளிச்ச நீ கேட்டாரா? நம்மெல்லாம் இன்னைக்கு மத பிடிச்ச ஆவில பல கேள்வி கேட்போம். ஆனா கர்த்தரோட அன்பு நிறைஞ்சு நம்ம ஊழியம் செய்யும் போது நியாய தீர்ப்பு வராது, குறை தெரியாது, அங்க ஏசப்பா தான் தெரியும். ஹல்லேலூயா. நமக்குள்ள இப்போ நான் அந்த சிஸ்டர் பார்க்கும்போது ஏசப்பா தான் எனக்கு தெரியும். நான் ஒரு காரியம் பேசும்போது யாருக்கு விரோதமா பேசுறேன்? ஏசப்பாக்கு விரோதமா பேசுறேன்ற பயபக்தி எனக்கு உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவர் என்ன சொன்னாரு? என்ன நேசிக்கிறாயா? என்ன கேட்டாரப்பா? என் ஆடுகளை மேய்ப்பாயா? நியாயம் தீர்க்கவே இல்லை. நீ தப்பு பண்ண, நீ இப்படி பண்ண, நீ ஜபிக்கல, நீ அது பண்ண இது பண்ண, நியாயம் தீர்க்கவே இல்லை.
பேதுருவை நியாயம் தீர்க்கவே இல்லை. நான் சேவிக்கிற தேவன் எப்படியாப்பட்ட தேவன்னா, ஒன்றும் இல்லாத டைம்ல ப்ராப்பர்ட்டி 1000 கோடி சொத்துக்கு ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் கொடுக்குற தேவன் மட்டும் இல்லை, நான் உடைஞ்சி நான் தவறி நான் இடரும் போது அவர் என்ன சொல்வார், என்ன நியாயம் தீர்க்கிற தேவன் இல்லை. இன்னைக்கு அநேக நேரம் நம்ம யாருக்கு ஊழியம் செய்யறோன்னே தெரியாம நம்ம செய்துட்டு இருக்கோம். நியாயம் தீர்க்கிறது நம்ம ஊழியம் இல்லை. தேவ அன்புனால நான் நிரப்பப்பட்டிருந்தா நான் ஒருத்தரையும் நியாயம் தீர்க்க மாட்டேன். அவர் கேட்கிறாரு, பேதுரு இடர்னது 3 முறை மறுதளிச்சது உண்மைதான், மறுபடியும் மீன் பிடிக்க போனது உண்மைதான், ஆனா என்ன நேசிக்கிறாயா பேதுருவே, நீ என்ன நேசிக்கிறாயா? வா வா, நான் உன் வாழ்க்கையில பெரிய திட்டத்தை வச்சிருக்கேன் பேதுரு. இந்த சபையின் மேல், இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. இன்னைக்கு கர்த்தர் நம்மள ஒருத்தரையும் பார்த்து, நான் உன்னை கட்ட விரும்புறேன். யாக்கோபோட வாழ்க்கையை நான் கட்டினல, உன்னை நான் கட்ட விரும்புறேன். நீ இடர் இருக்கலாம் பரவாயில்ல, அந்த கில்ட்ல நீ வாழாத. எல்லாத்தையும் ஒரு தகப்பனா நான் இறங்கி வந்து நான் உன்னை அரவணைக்க விரும்புறேன், உன்னை உருவாக்க விரும்புறேன், உன்னை கருவியா நான் பயன்படுத்த விரும்புறேன். நீ ஆயத்தமா இருக்கியா? அந்த முகமூடியெல்லாம் கிழித்து எரிந்துட்டு, அப்பா நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாமே, நீங்க தான்ப்பா, நீரே எல்லாம்ப்பா எனக்கு, நீங்களே எல்லாம் நம்ம சொல்ற அளவுக்கு நம்ம வரும்போது, பேதுருக்கு பதில் இல்லை. அவன் மனசுல நிறைய காயங்கள். வா, நேசிக்கிறியா? நீ நேசிக்கிறியா? என் ஆடுகளை நீ மேய்ப்பாயா? என்ன நேசிக்கிறியா? என் ஆட்டுக்குட்டிகளை நீ மேய்ப்பாயா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு கேட்கிறார், நான் உன்னை அழைச்சேன்ல, உன்னை அரவணைச்சல, உன் வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை நான் சீர்படுத்துறேன்ல, ஆனா இன்னைக்கு நீ எனக்காக பயன்படணும்னு நான் விரும்புறேன். நீ ஆயத்தமா இருக்கியா? நீ எனக்காக என்ன செஞ்சிட்டு இருக்க? எனக்காக நீ என்ன செய்து கொண்டு இருக்கா? என் வருகை சமீபமா இருக்கு. எத்தனையோ ஜனங்கள் மாண்டு போயிட்டு இருக்காங்களே, உன் பக்கத்து வீடு இன்னும் ரட்சிக்கப்படலையே, உன் வீட்லயே எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாம இருக்காங்களே, நீ எதையோ குறிச்சு பாரப்பட்டு என் முன்னாடி அழுதுட்டு இருக்கியே. யாக்கோப போல அவங்க செஞ்சாங்க இவங்க செஞ்சாங்க, என்னைக்காவது ஒரு நாள் ஆத்துமாக்களுக்காக பாரப்பட்டு நீ அழுது இருக்காயா? இன்னைக்கு அப்பாவோட இதயம் நம்மளை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, என்னைக்காவது நீ ஆத்மாக்களுக்காக அழுதுருக்கியா? உன்னை நான் ரட்சித்தல. சின்ன வயசுல நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோல ஒரு பெரிய கடல், அந்த கடல்ல அநேக ஜனங்கள் மூழ்கிட்டு இருக்காங்க. அப்ப ஏசப்பா ஒருத்தரா எடுத்து 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 அந்த கரையில விடுறாரு. கரையில விட்டதும் அவர் எதிர்பார்க்கிறாரு, இந்த பிள்ளை மறுபடியுமா வந்து அங்க நான் கரை பக்கத்துல கொண்டு போற ஜனங்களெல்லாம் மறுபடியும் அந்த கரை மேல எடுத்து நீ உட்கார வைக்கணும் அவர் எதிர்பார்ப்போட போறாரு. ஆனா இந்த கரையில விட்ட ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, அவங்க நல்ல வேலை, நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ், டிவி, மியூசிக், அப்படி இப்படின்னு அவங்க வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. திரும்பி கூட அவர் பார்க்கல. அவர் கூப்பிடுறாரு, மகளே நீ வா, நீ வா, இன்னும் அநேகர் மாண்டு கொண்டிருக்காங்க. நான் அந்த இடத்துல விடுறவங்களை ஜஸ்ட் தூக்கி நீ மேல விட்டா போதும், அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க, அவங்களோட ஆத்மா நரகத்துக்கு போகாதுன்னு ஏசப்பா அப்படியே கரத்தை நீட்டுவாரு. ஆனா ஒருத்தருமே திரும்பி பார்க்க மாட்டாரு. அப்ப கண்ணீரோட அந்த வீடியோ முடியும். அதை நான் போடணும்னு நினைச்சேன், நான் அந்த வீடியோ எனக்கு கிடைக்கல. இன்னைக்கு அதே கண்ணீர், எனக்கு 3 நாள் அதே கண்ணீரோட கர்த்தர் என்ன கேட்கிறத நான் உணர்ந்தேன். உன்னை நான் ரட்சித்தல. எத்தனை பேருக்கு நீ ஆத்ம பாரத்தோட நீ ஜெபிச்சிட்டு இருக்க? 2ஆம் வருகை சமீபத்து இருக்குல்ல, சுவிசேஷம் எல்லா இடத்துக்கும் அறிவிக்கப்படணும்ல. ஏன் நம்ம இன்னும் எதுவுமே செய்யாம இருக்கோம்? அட்லீஸ்ட் இதெல்லாம் நீ பண்ணல. உன் சபையில நீ என்ன செய்துட்டு இருக்க? சர்ச்சுக்கு போய் அப்படியே சேர்ல உட்காந்துட்டு நீ எந்திரிச்சு போயிடுறியா? இல்ல, தேவனுக்காக ஏதாவது நான் செய்வேன்னு வைராகியமா நீ எழுந்து இந்த ஜூனியர் சர்ச்சுக்கு, இந்த சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டியதா இருக்கு, அவங்களுக்கு கர்த்தரோட வார்த்தையை கற்றுக் கொடுக்க வேண்டியதா இருக்கு. பிள்ளைங்க ஓடுனா நம்ம எல்லாரும் அப்படியே நின்று, யாராவது 2 பேர் எடுத்து வாமா, கையை தூக்கு, வா நம்ம ஆராதிக்கலாம், அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து ஏதாவது ஒரு சின்ன 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 ஊழியம், ஒரு பெருக்கிற ஊழியமா இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரே கைண்ட் ஆஃப் ஆசீர்வாதம் தான். எல்லா ஊழியத்துக்கும் தேவன் கொடுக்குற பலன் ஒண்ணுதான். ஆனா நான் இன்னைக்கு நீங்க இந்த வருஷத்துல இந்த சபை உட்கார்ற சபையா இருக்க கூடாது. ராஜ்யம் கட்டுமான பணியோட ஆட்களா மட்டும் இருக்க கூடாது, ஆட்களை எழுப்புகிற ஒரு சந்ததியா வளரணும். Hallelujah. We are just not kingdom builders, but we have to raise kingdom builders. இதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்க தரிசனம். ஆமென். Hallelujah. ஒரு ஜெபசிந்தையோட, அப்பா எனக்காக நீங்க மரிச்சீங்களப்பா, உங்களுக்காக நான் வாழ்வேன்ப்பா, நான் ஏதாவது செய்யணும்ப்பா, சொல்லுங்கப்பா, நான் என்ன செய்யணும்னு எனக்கு காட்டுங்கப்பா, நான் எப்படிப்பா ஊழியம் செய்யணும் எனக்கு தெரியலப்பா, எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா, என்ன ஒரு பயனுள்ள கருவியா மாற்றுங்கப்பா, நான் புழுவா இருந்த காலங்கள் போதும்பா, யாக்கோப போல அந்த முக மூடிகளோட அப்பா நான் அநேக காரியங்களை
வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அழுது கொண்டு பாரப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு ஆத்மாக்களுக்காக நான் பாரப்படுற ஒரு உள்ளத்தை எனக்கு கொடுங்கப்பா. நீங்க வாக்கு கொடுத்துட்டீங்கப்பா, சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன். என் வாழ்க்கையில நீங்க என்னெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களோ, யாக்கோபோட வாழ்க்கையில நாங்க பார்த்தோமேப்பா, அப்படியே அது நிறைவேறுச்சேப்பா. என் வாழ்க்கையில நீங்க செஞ்சு முடிச்சிருவீங்கப்பா. ஆனா நான் என்ன செய்ய போறேன்ப்பா உங்களுக்கு? அப்பா நான் என்னப்பா உங்களுக்கு செய்ய போறேன்? அப்பா இன்றைய தினத்துல என்னோட இதயத்தை நான் ஊற்றி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அப்பா நான் எழும்பணும்ப்பா. எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா 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 எல்லாம் எழும்பி நின்று ஒரு மஷல்ல ரபரி கலரப்பா நம்மளை அர்ப்பணிப்போம்மா, நம்மளை அர்ப்பணிப்போம்ப்பா. அப்பா எனக்காக நீங்க மறிச்சீங்களப்பா. அப்பா நான் உங்களுக்காக எதையாகவும் செய்யணும்ப்பா. இவங்க செய்வாங்க அவங்க செய்வாங்கன்னு நினைக்காத. நீ என்ன கர்த்தருக்காக செய்த? அநேக நேரம் நம்ம பிள்ளைங்களை கேட்கும்போது இது நீங்க செய்ய முடியுமானா, அக்கா அவங்கள செய்ய சொல்லுங்க இவங்களை செய்ய சொல்லுங்கன்னு ஒரு டைரக்ஷன் போர்டா நம்ம இருக்காம, நான் கர்த்தருக்காக என்ன செய்யணும்னு அந்த கிங்டம் அந்த ராஜ்ய சிந்தையோட நீங்க செய்யும் போது உங்களோட வாழ்க்கையில தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு கேளுங்களேன், அப்பா நான் உங்களுக்கு என்னப்பா செய்யணும்? அநேக நேரம் எனக்கு இது வேணும் அது வேணும்னு நான் கேட்டேன். ஆனா இந்த யாக்கோபு வாழ்க்கையில நீங்க செய்த காரியத்தை பார்த்துட்டு, அப்பா என் வாழ்க்கையை நீங்க பார்த்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும்பா. நான் என்னப்பா செய்யணும் உங்களுக்கு? நான் என்னப்பா செய்யணும் அப்படின்ற ஒரு ஜபத்தோட கூட கேளுங்களேன் ஒரு 2 நிமிஷம் நீங்களும் அப்பா மட்டும் அமைதியா, அப்பா 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 என்ன தொடுங்கப்பா, என்ன தொடுங்கப்பா. அப்பா கிட்ட நீங்க என்னெல்லாம் சொல்ல விரும்புறீங்களோ நீங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் ஒரு பூச்சியா இல்லப்பா, உம்முடைய கரத்துல கருவியா இருக்க விரும்புறேன்ப்பா. அப்பா என்ன அர்ப்பணிக்கிறேன்ப்பா. துதி பலிபீட கட்ட நான் ஆயத்தமா இருக்கேன்ப்பா. ஓ ரிமஷலர பரிபலர வரிக்கலர வரிக்கலர. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவருடைய தொடுதல், அவருடைய அழைப்பு, அவருடைய தரிசனம் நம்மை நோக்கி வந்ததல்லவா? மகளே மகனே உன்னை என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டாரு. யாக்கோபு வாழ்க்கை மாறிற்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைய ஆண்டவருக்காக நீ நான் எழுமணும் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் ஒரு பூச்சி, நான் புழு என்று சொல்லிக்கொண்டே உட்கார்ந்து கொண்டிருந்த நாட்கள் போதும். கர்த்தர் உன்னை வெப்பனா மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. உன்னை ஆயுதமாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நீ அநேகருக்கு பயனுள்ள பாத்திரமாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அவருக்காக நீ எழுமணும் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எழுந்து பெத்தேலுக்கு போ மகளே, மகனை எழும்பி பெத்தேலுக்கு போ. கர்த்தர் தொழுதுகொள், கர்த்தரை பற்றிக்கொள், கர்த்தரை ஆராதி. அவருக்கு அநேகருக்கு ஜனங்களுக்கு நீ ஆசீர்வாத வாய்க்காலாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவர் உனக்கு சொன்னதை செய்யவள உன்னை கைவிட மாட்டார். உன் வாழ்வில் எல்லா காரியமும் செய்து முடிப்பார். நீ நான் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் வாய்கள் திறந்து கர்த்தரை துதிக்கலாம். மகளே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அவருடைய கிருபைகளை நினைத்து, அவருடைய அன்பை நினைத்து. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கைகளை உயர்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே இந்த வேலையில் இந்த நாளை என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் உமக்காய் பிரகாசிப்பேன், உமக்காய் எழும்புவேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வெளிப்படுங்கப்பா. தரிசனம் உங்களுக்கு உண்டாகட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தரிசனம், உடைய வார்த்தை இந்த வார்த்தை ஒவ்வொருவரையும் தொடுவதாக. உடைய வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் தொடுவதாக. உடைய சத்தம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக. வேறு மனுஷனாக வேறு மனுஷியை மாற்றுவீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் உன் சிந்தையில் இப்ப மறுரூபத்தை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீ உன்னைய பார்த்து எனக்கு யாரும் இல்லை, நான் ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லை, நான் தனியா இருக்கிறேன், இப்படி தன்னுடைய காரியங்களையே பார்த்து கொண்டிருந்தேன். யாக்கோபு கர்த்தர் இன்னைக்கு ஜாதிகளுக்கு ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். blessing to others. நீ அநேகருக்கு ஆசீர்வாத வாய்க்காலாய் மாறணும் கர்த்தர் விரும்புகிறார். யாக்கோபை பாதித்த காரியம் பயம். கர்த்தர் வாழ்வில் ஒரு பயத்தை நீக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதிர்காலத்தை குறித்த பயம், குடும்பத்தை குறித்த பயம், எல்லா பயங்கள் இந்த வேலையில விலகுவதாக. யாரெல்லாம் பயத்தோடு இருக்கிறீங்க இன்னைக்கு கேளுங்க ஆண்டவருடைய வல்லமை.
ஐயா என் உள்ளத்துல ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு விதமான பயம், இருள் என்ன மூடிட்டு இருக்குது அப்படி சொல்றவங்க கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். உங்களுக்காக ஜெபிக்கிற இந்த வேலையில கர்த்தருடைய வல்லம் வெளிப்பட போகிறது. எல்லா பயத்தின் ஆவியில், ஸ்பிரிட் ஆஃப் ஃபோபியா, பயத்தின் ஆவிலிருந்து கர்த்தர் இப்போது விடுவிக்கிற நேரம் இது. இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த வேலையில் ஆண்டவரே மித்துக்கு யாக்கோபுக்குள்ள இருந்த பயத்தை நீக்கி நீர் ஆண்டவரே உம்முடைய தொடுதல் வரும்போது சகோதரனை குறித்த பயம் விலகினது. கர்த்தருடைய தொடுதல் வரும்போது கர்த்தர் கூட இருக்கிறார். அவர் என்னை தொட்டிருக்கிறான்ற வல்லமை, அவருடைய வல்லமை என்னை தொட்டதுன்ற வல்லமை, அவருடைய ஆசிரியர் என்னோடு இருக்கிற வல்லமை அவரை நிரப்பினது போல இந்த வேலையில உம்முடைய ஜனங்களை உம்முடைய வல்லமையின் கரம் தொடுவதாக ஜெபிக்கிற எல்லா பயங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லா பயங்கள் விலகுவதாக, இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லா பயங்கள் நீங்குவதாக. இப்போது தேவன் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி உம்முடைய ஜனங்களை நிறைப்பதாக. இப்பொழுது கர்த்தருடைய வல்லமையான பிரசனை ஒவ்வொரு மூடட்டம்பா, ஒவ்வொரு மேல உம்முடைய வல்லமையான அபிஷேகம் இறங்குவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்க தந்த கர்த்தர் நன்றி செலுத்தலாமா? ஸ்தோத்திரம். பயத்தின் ஆவி எல்லாம் நீங்கினது, விலகினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வாய்களை திறந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தத்தை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிறந்த நாள் முதல் இந்நாள் வரையில் ஆதரித்த கர்த்தர் அவர். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. எழும்பி எல்லாரும் கர்த்தரை உயர்த்தலாமா? அவர் நல்லவர். கர்த்தருக்கு வாக்கு பண்ணாரல்ல மகளே, அவர் நன்றி பலிகளை செலுத்து. நன்றி பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. பொருத்தனைகளை யாக்கோபு நிறைவேற்றினான். கர்த்தருக்கு என்ன பொருத்தனை செஞ்சானோ அந்த பொருத்தனைகளை யாக்கோபு நிறைவேற்றினான். அவரை கனப்படுத்தினான். கர்த்தரை கனப்படுத்து, அவர் நாமத்தை பறைசாற்று. அநேகருக்கு சாட்சியாய் நீ மாறணும், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறணும். ஹல்லேலூயா. உன் மூலம் அநேக ஜாதிகள் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். Thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே, ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வம் நீரே. பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே, ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வம் நீரே. அப்பா தகப்பனே நன்றி, நன்றி. அப்பா தகப்பனே பெத்தேலுக்கு போ, அதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். பலிபீடம் கட்டணும். போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்றே. சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்றே. போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்றே. சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்றே. அப்பா தகப்பனே நன்றி, நன்றி. அப்பா தகப்பனே நன்றி, நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக தெய்வீக சுகத்திற்காக ஜெபம் பண்ணி இந்த ஆராதனை நிறைவு செய்யலாமா? கர்த்தர் உங்க வாழ்வில் அற்புதங்களை செய்யணும். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா?
வியாதியோடு இருக்கிறீங்களா மகளே, மகனை வியாதியோடு இருக்கிறியா, பலவீனத்தோடு இருக்கிறியா, சுகவீனத்தோடு இருக்கிறியா, கர்த்தருடைய தெய்வீக பிரசன்னம் இந்த வேலையில் வெளிப்பட போகிறது. அவர் உன்னை தொட்டு உன்னை குணமாக்க விரும்புகிறார். யாக்கோபை கர்த்தர் குணமாக்கினார், அவனை ஹீல் பண்ணி கர்த்தர் அனுப்பினார். அவருடைய தொடுதல் அவனுக்குள்ள பயத்தை நீக்கினது. தெய்வீக சுகம், தெய்வீக ஆரோக்கியம் இன்றைக்கு கர்த்தர் உனக்கு கொடுக்க விரும்புகிறார். எல்லா வியாதிகளை குணமாக்க அவரால் முடியும். உனக்கு அற்புத சுகத்தை கொடுக்க அவரால் முடியும். இன்றைக்கு உனக்கு அற்புதங்களை செய்ய, அதிசயங்களை செய்ய கர்த்தரால் முடியும். எந்த அற்புதத்தை நீ வாஞ்சிக்கிற அதை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கல்வாரி சிலுவையில உன்னை ஆசீர்வதிக்கத்தான் அவர் தொங்கினாரே. எல்லாவற்றுக்கும் மேலாய் அவர் நின்று யாக்கோவை பார்த்து சொன்னாரு, உன்னை ஆசீர்வதித்து உன் கூட இருந்து தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன், உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னார். இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தீர்க்க ஆயுசை கொடுக்க விரும்புகிறார். இன்னைக்கு சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். இன்னைக்கு ஆரோக்கியத்தை, நன்மைகளை செய்ய விரும்புகிறார். இன்றைக்கு உங்களுடைய காரியங்கள்ல கர்த்தர் அற்புதங்கள் நடக்க போகிறது, அதிசயங்கள் நடக்க போகுது. ஒருமனப்பட்டு எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? மகளே ஒருமனப்பட்டு, மகனை ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். வியாதியோடு இருக்கிறவங்க இந்த வியாதி இருக்கிறதுல கைகளை வைத்துக் கொள்ளுங்க. இப்போது டிவைன் ஹீலிங், தெய்வீக சுகம் வெளியே வரப்போகிறது. என் வாழ்வுல தேவன் அற்புதம் செய்யணும், கோர்ட்டு கேஸ்ல விடுதலை கொடுக்கணும், கர்ப்ப காரியங்களை கர்த்தர், கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் கொடுக்கணும், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், என் பேர பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். அந்த காரியத்தை சொல்லுங்க. எல்லா காரியங்களும் தேவ சமூகத்தை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. இந்த நாள்ல கர்த்தர் அற்புதம் செய்ய விரும்புகிறார். இன்றைக்கு அந்த காரியங்கள் தொடங்குகிறது. இயேசுவின் நாமத்துல இந்த வேலையில ஜெபிக்கிற இந்த வேலையில எந்த அற்புதத்துக்காக, எந்த அதிசயத்துக்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். தேவனுடைய தெய்வீக சுகத்துக்காக வேண்டிக் கொள்கிறாள். இந்த வேலையில சபையாய் ஒருமனப்பட்டு தெய்வீக சுகத்தை, தெய்வீக ஆரோக்கியத்தை, தெய்வீக ஆசீர்வாதத்தை, நன்மைகளை கட்டாவிழ்த்து ஜெபிக்கிறோம். இப்பொழுது தெய்வீக சுகம் உண்டாவதாக, இயேசு கிறிஸ்து நாமத்தில் விடுதலை உண்டாவதாக, இயேசு கிறிஸ்து நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக, இயேசு கிறிஸ்து நாமத்தில் அதிசயங்கள் நடப்பதாக. இப்போதை கர்த்தர் தொட்டு குணமாக்குவீராக, விடுதலை கொடுப்பீராக, அற்புதங்கள் நடப்பதாக, ஜெபங்களுக்கு பதில் உண்டாவதாக. இயேசு நாமத்தில் நன்மைகள் கைகூடி வரட்டாண்டவரே. விடுதலை, விடுதலை, விடுதலை பெற்றுக்கொள் மகளே. கர்த்தரின் காரியங்களை விடுதலை கொடுக்கிறா. விடுதலை பெற்றுக்கொள், சுகத்தை பெற்றுக்கொள். தேவன் நதி உனக்குள் பாய்கிறது, தேவ பிரசனம் உனக்குள் பாய்கிறது. உங்க வீட்டுல கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் எப்பத்தா அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறப்பதாக, நன்மைகள் உண்டாவதாக, அடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் இயேசு நாமத்தில் திறப்பதாக. திறக்கப்படுவாயாக என்று ஜெபிக்கிறேன். திறக்கப்படுவாயாக என்று கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன். நன்மைகள் கரை புரண்டு ஓடட்டும். இந்த பிள்ளைகளை சாட்சியா நிறுத்துங்க. எங்க ஜெபங்களை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்துக்காய் ஸ்தோத்திரம். சிறியோர் பெரிய ஒவ்வொரு மலமுடைய ஆளுகை ஆசீர்வாத நன்மை நிறைவாய் இருக்கட்டும். இயேசுவின் விலையேறப்பட்ட வல்லமை நாமத்தில்